தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். मलाकी की पुस्तक 4वां अध्याय और 2रा वचन. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். परंतु मेरे नाम का भय मानने वाले आपके ऊपर परमेश्वर का सूरज उदय होने वाला है. அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். उसके पंखों तले हमें सुरक्षा होगा. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். तुम बाहर जाकर एक बलवान बछड़ा बन जाओगे. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். दुष्टों को तुम लात से दबा दोगे. நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளம் காலின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். जब मैं इस कामों को प्रकट करूंगा तब वो तुम्हारे पांव के सामने नीचे दूर कर देंगे. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். सेनाओं का परमेश्वर अपने वचन को प्रकट करते हैं. இந்த வசனத்தின்படியே इस वचन के द्वारा இந்த ஆண்டில் உங்களை நேர்மைப்படுத்தி इस साल में परमेश्वर में आदर देकर தெய்வீகத்தில் ஜெபத்தில் வேதத்தில் ஆவிக்குரிய வாழ்வில் और सारे आत्मिक रीति से बलवान होकर உங்களை கொழுத்த கன்றுகளைப் போல் வளர பண்ணி एक बलवान बछड़े के समान परमेश्वर प्रकट करेंगे. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான வருகைக்கு परमेश्वर यीशु मसीह के आगमन में கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். परमेश्वर प्रभु आप सभी को तैयार करेंगे. ஹalleluya हालेलुया ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர். हमारा परमेश्वर बहुत सामर्थ वाला ईश्वर है. இன்றைக்கு காலையில் பரலோகத்தின் நேர்மையான காரியங்களை குறித்து கொஞ்சம் பகிர்ந்து கொண்டேன். आज के सवेरे के समय पर स्वर्ग की आनंदों से परमेश्वर ने दिया प्रकट किया. தொடர்ந்து அதை குறித்து இன்றைக்கு பேசுவதற்கு எனக்கு முடியாது. लगातार उसके बारे में जो अध्ययन करने के लिए मुझसे नहीं होगा. இன்றைக்கு எதை குறித்து பேச விரும்புகிறேன் என்றால் आज मैं किसके बारे में अध्ययन करने वाला हूँ. பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினாலே जो पवित्र आत्मा की अगुवाई से தேவ ஆவியின் ஏவுதலினாலே और पवित्र आत्मा प्रकट करने वाली बातों से ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து உங்களோடு பேசும்படி परमेश्वर விரும்புகிறேன். प्रभु के आगमन के बारे में मैं आपसे बात करने वाला हूँ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह பரலோகத்தை விட்டு वो स्वर्ग को छोड़कर இந்த பூமியில இறங்கி வந்து इस धरती पर उतर आकर மனிதகுலத்திற்காக அடிக்கப்பட்டு और मानव जाति के लिए कुर्बान होकर நொறுக்கப்பட்டு वो तोड़े जाकर கோரமான சிலுவையை சுமந்து उसने बड़ी क्रूस को उठाते हुए கொல்கொதா மேட்டில் சிலுவையில் அடிக்கப்பட்டு और कोलकाता पहाड़ पर कुर्बान होकर மனிதகுலத்திற்காக இரத்தம் சிந்தி और मानव जाति के लिए खून बहाकर மரித்து वो कुर्बान होकर அடக்கம் பண்ணப்பட்டு दफनाए जाकर மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். तीसरा दिन में जी उठा है. நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு हम तीस परमेश्वर के बारे में प्रचार करते हैं. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தவரை பேசுகிறோம். वो जो मरकर दफनाया गया और जी उठा यीशु के बारे में बोलते हैं. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் जो जी उठा यीशु मसीह के नाम से 40 நாட்கள் மனிதகுலத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். और 40 दिन तक उसने मानव जाति के लोग के बीच में अपने आप को प्रकट किया. 40 நாட்களுக்கு பின்பு और 40 दिन के बाद சீசர்களை அழைத்துக் கொண்டு और चेलों को बुलाकर ஒலிவ மலைக்கு போனார். और जलपाई पहाड़ पर गया ஒலிவ மலையில் வைத்து और जलपाई पहाड़ पर रखकर ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து और प्रभु यीशु मसीह சீசருடைய கண்களுக்கு எதிரே और चेलों की आंखों की नजर में அவர்களை ஆசீர்வதித்த பின்பு उन्हें आशीष देने के बाद உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். वैसे ऊंचाई का उठा लिया गया है. இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஒலிவ மலையில் வைத்து और जलपाई पहाड़ पर के மேலே எடுத்துக் கொள்ளப்படும் போது जब ऊपर उठा लिए गए थे சீசர்கள் जब उसके चेले வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் போது उसने आकाश की ओर देखते हुए என்னமாய் முடியும் என்று யோசிக்கும் போது एक सब परिस्थिति कैसा खत्म होने वाला है தேவ தூதர்கள் பக்கத்தில் நின்று तब सर्वदूत उनके सामने खड़े होकर கலிலேயராகிய மனுஷரே हे गलील के मनुष्यों ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? तुम अपनी नजर आकाश की ओर उठाते हो உங்கள் நடுவில் இருந்து எழுந்தருளி போன இயேசுவானவர் तुम्हारे बीच में से जो उठा लिया गया यीशु मसीह எப்படி எழுந்து போனாரோ कैसा ऊपर उठा लिया गया है அப்படியே மறுபடியும் வருவார். वैसे वापस आने वाला है. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய प्रभु यीशु मसीह के மகிமையான வருகையை महिमा भरा आगमन को சீசர்களுக்கு और चेलों को தேவ தூதர்கள் அறிவித்தார்கள். और स्वर्गदूत प्रकट करेंगे. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து मेरा प्रभु यीशु मसीह சிலுவையில் மரிக்கிறதற்கு முன்னே और क्रूस पर कुर्बान होने से पहले நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு मैं तुम्हारे लिए एक स्थान तैयार करने से पहले மறுபடியும் வருவேன் என்று இயேசு
சொன்னார். मैं फिर से इस धरती पर आऊंगा उसने कहा। மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் मत्ती की पुस्तक में 24वां अध्याय 3 वचन में பின்பு அவர் ஒலிவமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் उसके बाद जब वो जलपाई पहाड़ पर बैठे हुए थे சீசர்கள் தனித்து அவரிடத்தில் வந்து चेले एकांत में उसके पास आकर இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? प्रभु ये कब ये घटना पूरा होगा? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன तेरे आगमन का जगत का अंत का चिन्ह क्या है என்று கேட்டார்கள். ऐसे उससे पूछा। அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து तब प्रभु यीशु मसीह ने மத்தேயு 24ஆம் அதிகாரம் मत्ती 24वां अध्याय में 4 39 வரைக்கும் 4 से लेकर 29 तक தம்முடைய வருகையின் அடையாளத்தை குறித்து சொன்னார். उसके आगमन के चिन्ह के बारे में बताए। என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம் मेरे प्रभु यीशु मसीह ने कहा चिन्ह ஏராளம் அடையாளங்கள் बहुत சொன்னார். सारे चिन्ह है। கொள்ளை நோய் வரும் என்றார், उसके बाद की जो महामारी आएंगे பஞ்சங்கள் வரும் என்றார், பஞ்சங்கள் வரும் என்றார், பஞ்ச பட்டினிகள் வரும் என்றார். अकाल आएगा करके कहा। தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது யுத்தங்கள் வரும் என்றார். जगत में ऐसी परिस्थिति में बड़ी-बड़ी युद्ध लड़ाई आएंगे। இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் ऐसे सब होने वाले समय पर பூலோகம் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்றார். विश्व का सारे जगत में सुसमाचार बता रहा है। இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்பின் வார்த்தைகள் நிறைவேறும் போது ऐसा जो अग्नि वचन और वादा की वचन जब पूरा होगा उस समय என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானங்களை திறந்து மத்திய வானில் வருவார். तब मेरा परमेश्वर जो आकाश के द्वार खोलकर बीच आकाश में प्रकट हो जाएंगे। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமையான வருகையின் அடையாளத்தின் 2 பகுதிகளை நாம் பார்க்கலாம். आज जो प्रभु यीशु मसीह के आगमन को दो रीति से हम देख सकते हैं। ஏராளம் அடையாளங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இரவு எல்லாவற்றையும் சொல்லி என்னால் முடிக்க முடியாது. बहुत सारे चिन्ह चमत्कार होने पर भी आज की रात पूरा होने पर भी नहीं बता सकता हूँ। அதில் ஒன்று उसमें से एक बात है இயேசு சொன்னார், यीशु ने कहा நோவாவின் காலத்தில் நடந்தது போல் जैसा नूह के समय पर घटना हुआ மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். और मनुष्य के पुत्र के आगमन के समय पर होगा। நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? नूह के समय पर क्या हुआ है? ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு நடந்தார்கள். और लोग मानव जाति जो है अपने रास्ते छोड़कर भटक चुके थे। இன்றைக்கு பூமியில் மக்கள் சீர்கெட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज पृथ्वी के लोग अधर्म और नुच्छ जीवन बिता रहे हैं। லோத்துடைய நாட்களில் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. और लोग के समय पर धरती बुराई से भरा हुआ था। நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலத்தில் பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. आप और मैं जीने वाले इस समय पर इस धरती बहुत अधर्म से भरा हुआ है। மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். शारीरिक मानव सारे लोग अपने रास्ते को खराब कर चुके हैं। வாலிபர்கள் தன் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். जवान अपने जीवन को खराब कर रहा है। இளம் தலைமுறைகள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். और बड़ी-बड़ी आने वाली पीढ़ी लोग अपने जीवन को खराब कर रहे हैं। மக்கள் நாளுக்கு நாள் கெட்டு கெட்டு பாவத்திற்கு அடிமையாகி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். लोग दिन पर खराब होते हुए पाप के गुलाम बनते जा रहे हैं। அவருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. उनके विचार अधर्म और बुराई से भरा हुआ है। நோவாவின் காலத்தில் மனிதனுடைய உள்ளத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருந்தது போல और नूह के समय पर रहने वाले लोग के विचार और हृदय की बातें बुराई और नफरत गंदे थे। இந்த காலத்தில் மனிதனுடைய உள்ளம் கெட்டு பாவத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. आज भी लोगों के हृदय खराब होकर अधर्म और लुचपन पापों से भरा हुआ है। ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் उत्पत्ति पुस्तक 6वां अध्याय 5वां वचन में மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது, और मनुष्य के अधर्म पृथ्वी पर बढ़ने लगा है। இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு उनके हृदय के विचार दिन ब दिन बिगड़ते हुए जाए। இந்த பூமியில் இருக்கிற மனிதனை அழிக்கும்படி திட்டம் போட்டார். पृथ्वी के लोग को नाश करना परमेश्वर ने चाहा। மனிதனுடைய வாழ்க்கை மோசமாகி इंसान का जीवन जिंदगी बर्बाद होकर சீர்கெட்டு போனபோது रास्ता जब भटक चुके थे, தேவனாகிய கர்த்தர் स्वर्ग के परमेश्वर प्रभु மனிதனை பார்த்து इंसानों को देखकर மனஸ்தாபப்பட்டு उसके मन में दुखित होकर இந்த மனிதர்கள் வேதனைப்பட்டு वो लोगों से पीड़ित होकर வானத்தின் கீழே आकाश के नीचे பூமி மேலே पृथ्वी के ऊपर உயிரோடு இருக்கிற जो जीवित
யாவரையும் सारे அழிக்கும்படி सबको नाश करने என் का ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். परमेश्वर ने विचार लिया। இயேசு சொன்னார், यीशु ने कहा நோவாவின் காலத்தில் नूह के समय पर எப்படி நடந்ததோ ऐसा हुआ है, அப்படியே वैसे ही மனுஷகுமாரன் और मनुष्य का पुत्र காலத்திலும் आगमन के समय पर நடக்கும். वैसे ही होगा। நோவாவின் காலத்தில் नूह के समय पर ஆண்டவர் நோவாவை பார்த்து परमेश्वर ने नूह को देखकर ஒரு பேழையை கட்ட சொன்னார். एक जहाज को बनाने के कहा। ஹalleluya. எதற்கு சொன்னார் என்றால், क्यों कहा तो பூமியில் உள்ள எல்லா மனிதனையும் பார்த்தார், पृथ्वी के सारे लोगों को देखा, எல்லா குடும்பங்களையும் பார்த்தார், सारे परिवार को देखा, எல்லா பிள்ளைகளையும் பார்த்தார், सारे बच्चों को देखा, பெரியவர்களை பார்த்தார், बड़ों को देखा, நோவாவின் குடும்பத்தை பார்த்தார். नूह के परिवार को देखा। நோவாவுடைய குடும்பம் नूह का परिवार அந்த காலத்தில் இருந்த उस समय पर से மக்களுக்குள்ளே लोगों के बीच में நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள், धार्मिक परिवार था, உண்மை உள்ளவர்களாய் सत्य இருந்தார்கள், परिवार था, நல்லவர்களாய் வாழ்ந்தார்கள். अच्छे जीवन बिताते थे। எனவே इसलिए ஆண்டவர் परमेश्वर நோவாவின் குடும்பத்தை காப்பாற்ற தீர்மானம் பண்ணினார். नूह के परिवार को बचाना चाहा। அதற்காக इसलिए நோவாவை பார்த்து சொன்னார், नूह को देखकर कहा, ஒரு பேழை கட்டும்படி சொன்னார். एक जहाज को बना करके कहा। ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நோவா परमेश्वर के शब्दों को सुना नूह வனாந்தரத்தில் जंगल में பெரிய பேழையை கட்டினார். एक बड़ी जहाज को बनाया। ஹalleluya. பெரிய பேழையை கட்டினார். एक बड़ी जहाज को बनाया। வேலை கட்டி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. उसका जो काम चलते गया அந்த பட்டணத்தில் மக்கள் எல்லாம் வந்து பார்த்திருப்பார்கள். वहां के लोगों ने आकर देखा होगा। நோவா சொல்லி இருப்பார், नूह ने बोला रहेगा, பரலோகத்தின் தெய்வம் स्वर्ग के परमेश्वर மனுமக்களுடைய பாவத்தை கண்டு और मानव जाति के पाप के लिए மனிதனை அழிக்க போகிறார். मानव जाति को नाश करना चाहा। இந்த பூமிக்கு ஒரு ஜெயப்பிரளை வரப்போகிறது. इस पृथ्वी के ऊपर एक जल प्रलय आने वाला இந்த है। பூமிக்கு ஒரு அழிவு इस வரப்போகிறது. पृथ्वी पर एक नाश आने वाला है। நீங்கள் தப்புவிக்க விரும்பினால் और आप बचना चाहे பேருக்குள் வாழ்வு என்று इस அழைத்திருப்பார். जहाज के अंदर आ जाओ, उनके बुलाएगा। ஆனால் மக்களோ वो भी लोगों ने ஒருவரும் பேருக்குள் வரவில்லை. कोई भी जहाज के अंदर नहीं आना चाहा। நாட்கள் ஓடுகிறது. समय आ रहा है, ஆண்டவர் மனுக்குலத்தை அழிக்க வேண்டிய காலம் நெருங்குகிறது. परमेश्वर मानव जाति को नाश करने का समय करीब आ रहा है। ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், परमेश्वर ने नूह को देखकर कहा, பூமியில் உள்ள மிருகங்களின் பறவைகளின் ஜோடு ஜோடாக சுத்தமுள்ளவைகள் சுத்தமில்லாதவைகள் என பேருக்குள் சேர்க்கும்படி சொன்னார். परमेश्वर ने नूह से कहा कि इस पृथ्वी के सारे जीव जंतु और आकाश के पक्षियों को सभी को जोड़ अशुद्ध अशुद्ध को वो जहाज के अंदर आने के लिए பேருக்குள்ளே பூமியில் இருக்கிற எல்லா சுத்தமுள்ள மிருகங்களும் சுத்தமில்லாத மிருகங்களும் ஜோடு ஜோடாகவும் சுத்தமுள்ளவைகள் 7 ஜோடாகவும் சுத்தமில்லாதவைகள் ஒவ்வொரு ஜோடாகவும் பேருக்குள் போனது. परमेश्वर ने कहा कि जो शुद्ध है वो सब 7 जोड़ अंदर आए और अशुद्ध है एक जोड़ सब जहाज के अंदर आने पाए। யானை போனது, ஒட்டகம் போனது, சிங்கம் போனது, புலி போனது. वहां पर बड़ी-बड़ी जो शेर गया, ऊंट गया, तरह-तरह के जीव जंतु जानवर अंदर जाने लगे। எல்லா மிருகங்களும் பேருக்குள் அடைக்கப்பட்டது. सारे जानवर जीव जंतु जहाज के अंदर ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहा, நோவாவை பார்த்து சொன்னார், குடும்பம் உள்ளே போகட்டும் என்றார். परमेश्वर ने नूह से कहा कि अपने परिवार अंदर जाने पाए। இவர்கள் உள்ளே போனபோது जब ये लोग अंदर चला गए, என் ஆண்டவர் கதவை அடைத்தார். मेरा परमेश्वर प्रभु ने उसके द्वार को बंद कर दिया। என் ஆண்டவர் பேழையின் கதவை அடைத்தவுடன் परमेश्वर ने जब जहाज का द्वार बंद किया, வானத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. आकाश से बारिश गिरने लगा ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்தது. और नीचे के सोते निकलने लगे ஜலப்பிரளயம் உண்டாக ஆரம்பித்தது. और झड़ पानी निकलने होने लगा பேழை கிளம்ப ஆரம்பித்தது. और वो जहाज निकलने लगा। கீழ்ப்படியாத மக்கள், जो लोगों ने आज्ञा नहीं माना, பாவம் செய்த மக்கள், जो पाप किए वो लोग, அக்கிரமம் जो செய்தவர்கள், अधर्म किए वो लोग, அநியாயம் செய்தவர்கள், जो अधर्म लुच्चपन काम किए தெய்வ लोग, பயமில்லாதவர்கள், उसके भय में लगे, எல்லா மக்களும் ஜலப்பிரளயத்தினால் सारे அழிக்கப்பட்டார்கள். लोग जल प्रलय में वे सब कुछ मर चुके हैं। நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. उनके परिवार को परमेश्वर ने बचाया। நான் நினைக்கிறேன், मैं सोचता
ये मेरे भाइयों, எனக்கு திறக்க ஆசை உண்டு. मुझे खोलना आशा है, ஆனால் பரலோகத்தின் தெய்வம் स्वर्ग के परमेश्वर கதவை பூட்டி விட்டார். को बंद कर दिया है। நோவாவின் பேழையின் கதவு அடைக்கப்பட்டது போல जब दरवाजे का द्वार बंद हो चुका है, இன்றைக்கு பூமியில் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படும். आज इस पृथ्वी पर जो प्रचार करने वाले सुसमाचार के द्वार जल्द बंद होगा। நோவாவின் மக்கள் பேழைக்கு வெளியே தத்தளித்தது போல जैसे लोग के समय पर लोग जहाज के बाद भटक चुके थे, இந்த பூமியின் மக்கள் தத்தளிக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. इस पृथ्वी के सारे लोग डगमगाने का समय आएगा। ஹalleluya. இன்றைக்கு ராத்திரி வேளையில் आज की रात के समय சகோதரரே சகோதரிகளே, भाई और बहनों, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை मेरे प्रभु यीशु मसीह का आगमन சமீபமாய் இருக்கிறபடியால் करीब है, इसलिए மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பி, जो मन नहीं फिरा वो मन फिरे, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு, जो उद्धार नहीं पाए उद्धार पाए, பாவ மன்னிப்பு பெற்று, जो पाप क्षमा पाकर பரிசுத்தமாக்கப்பட்டு, पवित्र होकर பரலோக ராஜ்யத்திற்கு परमेश्वर के राज्य के लिए ஆயத்தமாக்கப்பட வேண்டும். तैयार हो जाना है। ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொன்னார். दूसरा परमेश्वर ने चिन्ह कहा, அதை குறித்து படிக்கும்போது उसके बारे में जब हम पढ़ रहे थे, லோத்தின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும். जैसा लूत के समय पर वो वैसे होगा। லோத்துடைய நாட்களில் என்ன நடந்தது? लूत के समय पर क्या करता हुआ, லோத்தின் நாட்கள் ஆணோடு கல்யாணம் பண்ணினார்கள். और लूत के समय पर लोगों ने शादी बंधन में थे, பெண்ணோடு கல்யாணம் பண்ணினார்கள். और औरत औरत से शादी करती थी। இந்த சீர்கேடு லோத்தின் நாட்களில் இருந்தது. सब आदम पर काम लूत के समय से था। ஆகையால் பரலோகத்தின் தேவன் इसलिए स्वर्ग के परमेश्वर ने அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் கூக்குரலை கேட்டு वो सोदोम गोमरा की नगर के लोगों के அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இறங்கி வந்து वो सोदोम गोमरा नगर पर उतार आकर வானத்தில் அக்கினி இறக்கி आकाश से गंधक बरसकर சோதோம் கொமோரா பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. सोदोम गोमरा शहर को पूरी से बसाव कर दिया। அந்த லோத்துடைய நாட்களில் और लूत के समय पर ஆணோடு आदमी आदमी के साथ, பெண்ணோடு औरत औरत के साथ திருமணம் செய்தார்கள். उन्होंने शादी किया है। இன்றைக்கு आज के दिन உலகத்தின் நாடுகளில் पूरे जगत के अंदर ஆணை கல்யாணம் பண்ணலாம், आदमी आदमी से शादी कर सकता है, பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், के साथ शादी कर सकता है। சட்டமேற்றி இருக்கிறார்கள். ऐसा कानून आ चुका है। இயேசு சொன்னார், यीशु ने कहा, லோத்துடைய நாட்களில் நடந்தது போல ऐसा लूत के समय पर हुआ, மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். मनुष्य के पुत्र के आगमन के समय होगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் जो मनुष्य के पुत्र के आगमन के समय அந்த பாவம் இன்றைக்கு தேசத்தில் பெருகி இருக்கிறது. आज वो पाप देश में बढ़ चुका है। மக்கள் அவலட்சணமான திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். जो लोग आदरम बड़ा शादी आज कर रहे हैं, இதற்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். प्रभु यीशु मसीह जल्द आने वाला है। ஹalleluya. சபையே, कलीसिया, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह வானத்தை திறந்து आकाश को खोलकर மத்திய வானில் வரும்போது बीच आकाश में जब आएंगे, சபையே, कलीसिया, ஊழியர்களே, सेवकों, நீங்களுடைய வருகை சந்திப்பதற்கு उसके आगमन में ஆயத்தமாக்கப்பட வேண்டும். अब उसके आगमन में तैयार होना है। ஹalleluya. பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி कुछ लोग कहते हैं कि यीशु देरी कर रहा है। கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் परमेश्वर अपने वादा के वचन पर देरी ना करते हुए ஒருவர் கெட்டு போகாமல் वो चाहता कि कोई ना बिगड़ जाए, எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று सारे मानव जाति उद्धार पाना करके என் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். मेरा परमेश्वर प्रभु बहुत धीरे से इंतजार कर रहे हैं। ஹalleluya. हालेलुया। ஆகினால் தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், जो अन्याय करता है और अन्याय करे, பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், पाप करता है और पाप करते जाए, அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் जो இருக்கட்டும், अशुद्ध है वो और अशुद्ध बन कर रहे, நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். धार्मिक और धार्मिक बनते जाए। இதோ देखो சீக்கிரமாய் मैं चल வருகிறேன் என்று आ रहा हूँ। இயேசு கிறிஸ்து यीशु मसीह வெளிப்படுத்தின விசேஷம் जो प्रकट के प्रकाशित 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय में 12 சொல்லி இருக்கிறார். 15 में कहा है। ஹalleluya. हालेलुया। வருகையில்
आगमन में இரண்டு காரியம் இருக்கிறது. दो करना होगा. ஒன்று ரகசிய வருகை, जो एक रहस्य, இன்னொன்று பகிரங்க வருகை. और एक बड़ी रीति से प्रकट होने वाली. ஹalleluya. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். अच्छे से ध्यान से सुनिए. ஹalleluya. இயேசுவின் வருகையில், यीशु के आगमन में ஒன்று ரகசிய வருகை, एक जो रहस्य से आने वाली बात है, இரண்டாவது பகிரங்க வருகை. और दूसरी जो है एक बड़ी रीति से प्रकट होगा. ரகசிய வருகை எங்கே நடக்கும்? और वो जो रहस्य का जो बात है वो यहाँ पर प्रकट होने वाला है. பகிரங்க வருகை எங்கே நடக்கும்? और भयंकर रीति से जो यहाँ पर ही होगा. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. साफ रीति से कहता है. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, बाइबल कहता है ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह எப்பொழுது வருவார்? वो कब आएंगे? ஹalleluya. எல்லா மக்களுக்கும் ஒரு கேள்வி, सारे लोगों में एक प्रश्न है, இயேசு எப்பொழுது வருவார்? यीशु कब आएंगे? பைபிள் அதற்கு பதில் சொல்லுகிறது, इसका उत्तर देता है உங்கள் ஆண்டவர் हमारा परमेश्वर இந்த நாளில் வருவார் என்று ऐसे दिन में आ जाएगा. நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் तुम अनजान बनकर उसे விழித்திருங்கள். इसे जानते रहो. அவர் வரும் வேளை யாருக்கும் தெரியாது, इसका आगमन किसी को नहीं पता है, எந்த மனிதனுக்கும் தெரியாது, इंसान को नहीं पता है, தூதர்களுக்கும் தெரியாது, स्वर्गदूत को नहीं पता है, குமாரன் மரியா ये तो पुत्र भी नहीं जानता. பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर குமாரனை அழைத்து, पुत्र को बुलाकर, மகனே हे मेरे पुत्र, மனுக்குலத்தில் மீட்கப்பட்டு मानव जाति के लिए उद्धार करके பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படி इतने लोग का अपनाने के लिए போய் என்று சொல்லும்போது जाकर के जब बोलेंगे ஆண்டவர் இயேசு கிறிஸ்து यीशु मसीह வானங்களை திறந்து उसको खोलकर ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு हजारों स्वर्गदूत के साथ ஹalleluya மத்திய வானில் இயேசு வருவார். और बीच आकाश में यीशु आएंगे. எப்படி வருவார் என்றால் ऐसे आएंगे का तो திருடனை போல் வருவார். वो चोर के समान आएगा. அந்த நாளிகையை, उस दिन को, அந்த நாளிகையும் उस दिन में என் பிதா ஒருவன் தவிர मेरे पिता एक को छोड़कर மற்ற ஒருவனும் அறியார் என்று भी नहीं जानता करके பரலோகத்தின் தூதர்களும் அறியார்கள் என்று स्वर्गदूत भी नहीं जानते. மத்தேயு 24:36 சொல்லப்பட்டிருக்கிறது. 24:36 में लिखा है. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைக்கு அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைக்கு அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகத்திலே அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகத்திலே அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். பைபிளை படிக்கும் போது जब बाइबल को हम पढ़ते हैं, மத்தேயு 24:44 जो मत्ती का सुसमाचार 24 और 44 में நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். तुम नहीं जानते हो उस समय पर प्रभु के पुत्र आने वाला है. ஆதலால் ஆயத்தமாயிருங்கள். इससे तुम सब लोग तैयार रहना. அவருடைய வருகை எப்படி இருக்கும்? उसकी आगमन कैसा होगा? நல்ல தெளிவா நல்ல காது கொடுத்து கேட்கணும் நீங்க. कान से ध्यान से सुनिए. ஹalleluya. அவர் எப்படி, அதாவது வருகை எப்படி இருக்கும்? प्रभु का आगमन कैसा होगा? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह வானங்களை திறந்து आकाश को खोलकर மத்திய வானில் வரும்போது बीच आकाश में जब आएंगे, வருகை எப்படி இருக்கும்? उनकी आगमन कैसा होगा? அதுக்கு பைபிள் பதில் சொல்லுகிறது. इसका बाइबल उत्तर देता है. மத்தேயு 24:27 और मत्ती का 24 में 27 में மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி जो बिजली जो पूर्व से निकलकर மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல पश्चिम तक जैसा प्रकाश
प्रकाशित होता है மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் और मनुष्य के पुत्र का आगमन भी वैसे होगा। हालेलुया மின்னலை போல जो बिजली के समान மின்னலை போல बिजली के समान கிழக்கிலிருந்து தோன்றி और पूरब से निकलकर மேற்கு வரைக்கும் और पश्चिम तक பிரகாசிக்கிறது போல सब प्रकाशित होता है। என் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை हमारे இருக்கும் प्रभु यीशु मसीह का आगमन भी वैसा होगा। லூக்கா 17ஆம் அதிகாரம் लूका 17वां अध्याय में 24ஆம் வசனத்தில் और படிக்கும்போது 24वां वचन में जब हम पढ़ते हैं மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி जो बिजली जो आकाश के एक स्थान से निकलकर மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல और दूसरी दिशा से जैसा प्रकट होगा மனுஷகுமாரனுடைய வருகை और இருக்கும் प्रभु यीशु मसीह का आगमन भी वैसा होगा। மின்னல் வானத்தில் வரும்போது जो बिजली आकाश में प्रकट होगा நீண்ட நேரம் அது நிலைக்கிறதில்லை वो समय नहीं रुकता है, திடீரென்று தோன்றி अचानक प्रकट होता है, மறைந்து விடுகிறது चला जाता है। ஹalleluya இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் यीशु मसीह के आगमन भी அப்படியே ऐसे ही மின்னலை போல இருக்கும் बिजली के समान होगा। ஹalleluya காலதாமதம் இல்லாமல் जैसा देरी न करते हुए கண்ணை மூடி திறக்கிறதற்குள்ளே ऐसा आँख बंद करके खोलने के समान என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह வானத்தை திறந்து और आकाश को खोलकर மத்திய வானில் வருவார் और बीच आकाश में आएंगे। ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह எப்படி வருவார் वो कैसे आएंगे? மின்னலை போல வருவார் बिजली के समान आएंगे, ஆனால் परंतु இயேசு எப்படி வருவார் यीशु कैसे आएगा? மத்தேயு 24:31 जो मत्ती का 24 और 31 में வலுவாய் தொனிக்கும் और बड़ी आवाज से எக்கால சத்தத்தோடு तुर्की की आवाज के साथ அவர் தமது தூதர்களை वो அனுப்புவார் अपने दूतों को भेज देगा। அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை उसके द्वारा चुना गए हैं, கூட்டி சேர்ப்பார்கள் वो सबको अब इकट्ठा करेंगे, கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் इसकी स्तुति करेंगे, கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் अच्छी उसकी स्तुति करेंगे, எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ளணும் अच्छी हम उसकी स्तुति करेंगे। கொஞ்சம் வேகமா போக வேண்டிய சூழ்நிலை थोड़ा तेजी से जाना आपको, நான் எல்லாத்துல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போயிடணும் मैं थोड़ा थोड़ा मैं आपको बता दूंगा। இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இல்லையோ ऐसा और एक मौका मिलता है कि இயேசு திடீர்னு வருவார் यीशु अचानक ஆனால் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் उनको बताना है, उनको बताना है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह வலுவாய் தொனிக்கும் एक बड़ी लंबी आवाज எக்கால சத்தத்தோடு तुर्की की आवाज के साथ வானத்திலிருந்து வருவார் आकाश से आ जाएंगे। இந்த சத்தம் ये आवाज எல்லாருக்கும் கேட்காது सबको नहीं सुनेगा। ஹalleluya हालेलुया। தெருவுல ஐஸ்காரம் வந்தா जो रास्ते में जो आइसक्रीम बेचते हो जब आता है எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்காது सबको आवाज नहीं सुनता है। பொடி பொடி குட்டி பிள்ளைகளுக்கு தான் அந்த சத்தம் जो கேட்கும் ज्यादा से छोटे छोटे बच्चे उनको आवाज सुनने आता है। ஹalleluya हालेलुया। பொடி பொடி பிள்ளைகளுக்கு छोटे छोटे बच्चे அந்த சத்தத்தை கேட்ட உடனே उस आवाज को सुनने के बाद ஐஸ்காரம் வந்துட்டான் बोला कि आइसक्रीम वाला आया है। ஐஸ்காரம் வந்துட்டான் आइसक्रीम वाला आया है। அப்படி சொல்லி ऐसे बोल कर பிள்ளைகள் காசு கேட்பார்கள் बच्चे पैसे मांगेंगे। பிள்ளைகளுக்கு சத்தம் கேட்கிறது उनका आवाज सुन रहा है, தாய்க்கு சத்தம் கேட்கவில்லை आपको नहीं सुन रहा है, தகப்பனுக்கு கேட்கவில்லை लोगों ने आवाज सुना। இயேசு கிறிஸ்து यीशु मसीह எக்கால சத்தத்தோடு तुर्की की आवाज के साथ வானத்தில் வெளிப்படும்போது जब प्रकट होंगे இந்த சத்தம் ये आवाज எல்லாருக்கும் கேட்காது कान में नहीं सुनेगा। ஹalleluya இதுதான் இது ரகசிய வருகை ये जो गुप्त आगमन है, ஹalleluya இந்த கால சத்தம் ये जो आवाज है பரிசுத்தவான்களுக்கு மட்டும் ये केवल पवित्र लोग के कान में மனம் திரும்பி मन फिराकर பாவ मன்னிப்பு பெற்று क्षमा पाकर தண்ணிக்குள் முழுகி और पानी में डूबकर ஞானஸ்நானம் और பெற்று बपतिस्मा लेकर பரலோகத்தின் தேவனை स्वर्ग के परमेश्वर को வாரம் தவறாமல் ஆராதிக்கிற और மக்களுக்கு उनका नाश समाप्त करते हुए आराधना करते हुए அந்த சத்தம் கேட்கும் उस आवाज उनको सुना दिया जाएगा। ஹalleluya हालेलुया। அந்த கால சத்தம் கேட்கும்போது बड़ी तुर्की की आवाज जब सुनेगा, அந்த கால சத்தம் கேட்கும்போது जब वो तुर्की की आवाज सुना जाएगा பரிசுத்தவான்கள் और पवित्र लोग இந்த பூமியில் இருந்து इस पृथ्वी से செட்டைகளை அடித்து हम फैलाकर மத்திய வானில் போவார்கள் वो बीच आकाश में जाएंगे। ஹalleluya ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நடக்கும்போது प्रभु यीशु मसीह के आगमन में அந்த கால சத்தம் ஒலிக்கும்போது और जब तुर्की की आवाज सुना जाएगा நடுராத்திரியில் ஒலிக்கலாம் वो बीच रात को सोता है காலையில் ஒருவேளை
இருக்கலாம், सवेरे हो सकता है, சாயங்காலத்தில் शाम के இருக்கலாம். समय पर भी हो सकता है. எப்ப துணிக்கும் எப்ப வரும் யாருக்கும் आवाज தெரியாது. आएगा पता नहीं किसको. அப்படி துணிக்கும் போது ऐसी आवाज के समय பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, साफ रीति से कहता है, 2 பேர் வயலில் இருப்பார்கள், 2 लोग खेत में रहेंगे, 2 பேர் வயலில் 2 இருப்பார்கள். व्यक्ति खेत में रहेंगे. ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், एक व्यक्ति उठा लिया जाएगा, ஒருத்தன் கைவிடப்படுவான். एक व्यक्ति त्यागा जाएगा. மனம் திரும்பியவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், मन फिरा व्यक्ति उठा लिया जाएगा, மனம் திரும்பாதவன் मन கைவிடப்படுவான். फिरा त्यागा जाएगा. ஹalleluya, கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. அடுத்த பைபிள் சொல்கிறது, अल्लाह बाइबल कहता है, 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். 2 स्त्रियां जो है वो चक्की पीसते रहेंगे. ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், स्त्री उठा लिया जाएगी, ஒருத்தி கைவிடப்படுவாள். स्त्री त्यागा जाएगी. ஹalleluya. லூக்கா 17:34 படிக்கும் போது, लूका 17:34 में पढ़ते हैं, அந்த ராத்திரியிலே उस रात में ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற एक ही बिस्तर में सोया हुआ 2 பேரில் 2 व्यक्ति, ஒருவன் ஏற்றுக் கொள்ளப்படுவான், एक व्यक्ति उठा लिया जाएगा, ஒருவன் एक கைவிடப்படுவான். व्यक्ति त्यागा जाएगा. ஹalleluya. हालेलुया. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். तो क्या हम स्तुति करेंगे? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை यीशु मसीह के आगमन மின்னலைப் போல் வெளிப்பட்டு एक बिजली के समान प्रकट होकर எக்கால சத்தத்தோடு तुरगी की आवाज के साथ இயேசு வருகிற அன்றைக்கு यीशु के आगमन के उस दिन இந்த பூமியில் நடக்கிற சம்பவத்தை எந்த மனிதனாலும் எந்த அரசாங்கத்தாலும் சகிக்க முடியும். इस पृथ्वी पर जो होने वाली घटना को कोई भी इंसान से और कानून से भी उस बातों को सहन नहीं पाएंगे. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், मैं क्यों ऐसा कहता हूँ? 2 பேர் படுத்திருப்பார்கள், व्यक्ति बिस्तर में होंगे, ஒருவன் கைவிடப்படுவான், एक व्यक्ति त्यागा जाएगा, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். उठा लिया जाएगा. நீ ஒருவேளை மனம் திரும்பி இருப்பாய், आप शायद मन फिरा होगा, உன் மனைவி மனம் திரும்பாமல் शायद आपकी இருந்திருப்பாள். पत्नी मन नहीं फिरा होगा, உன்னை ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். तुम्हारा लक्ष्य उठा लिएगा. உன் மனைவியோ आपकी पत्नी को வீட்டுக்கு வெளியில வந்து தேடி பாப்பா, जो बाहर आपको ढूंढेगी, தெருவெல்லாம் தேடி பாப்பா. रास्ते में आपको ढूंढेगी. 9 போன் வச்சிருப்பா, वो बहुत 9 போனா, वो जो मोबाइल फोन, 2 போனா कोई भी फोन, வைத்திருக்கலாம். वो मोबाइल फोन இவன் ஒருவேளை அடிச்சு பாப்பா, वो आपको जो घंटी तो தொடர்பு கொள்ள முடியாது. घंटी तो बजेगा, कोई भी संपर्क அது नहीं. வீட்டுல கிடக்கும். वो मोबाइल घर में पड़ा रहेगा, புருஷனை தேடி பார்ப்பாள். वो ढूंढेगा. கடைசியில் ஒரு பெட்டிஷனை எழுதி जो इसने ये पत्र लिखकर காவல்துறையிடத்தில் கொடுத்து, वो காவல்துறை पुलिस को चिट्ठी देकर, நேற்றைக்கு இரவு நானும் என்னுடைய கணவனும் வீட்டில் படுத்திருந்தோம், என் கணவரை காணவில்லை, தேடி கண்டுபிடித்து தாருங்கள் என்று கொடுப்போம். वो जाकर जो पुलिस को जो पत्र देगा, चिट्ठी देगा, कंप्लेंट की, मैं और मेरा आदमी दोनों सोए थे रात को, पता नहीं है. சில வீட்டில் மனைவியானவள் மனம் திரும்பி இருப்பாள், उस घर में पत्नी उधार पाया होगा, புருஷனோ ரகசிய குடிகாரனாய் இருப்பான், और उसके आदमी बहुत बड़ी शराबी व्यक्ति हो सकता है, பாவம் செய்கிறவனாய் இருப்பான். वो पाप करने वाला व्यक्ति होगा. அவள் எடுத்துக் கொள்ளப்படுவாள். वो स्त्री उठा ले जाएगी, இவன் தன்னுடைய மனைவியை தேடி वो பார்ப்பான், अपनी पत्नी को ढूंढेगा, சாலெல்லாம் தேடி பார்ப்பான், पूरी चाल में ढूंढेगा, தெருவெல்லாம் தேடி பார்ப்பான், पूरी रास्ते में ढूंढेगा, போன் பண்ணி பார்ப்பான், रास्ते में देखेगा, அட்ரஸே இருக்காது. आता पता नहीं. அவன் ஒரு பெட்டிஷனை எழுதி, वो भी कंप्लेंट लिख என் மனைவியை காணவில்லை, मेरे पति का आता கண்டுபிடித்து தாருங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பான். मुझे दे दो. சில வீட்டிலே कुछ घर में பிள்ளைகள் மனம் திரும்பி இருப்பார்கள், बच्चे मन फिरा होगा, தகப்பன் தாய் மனம் திரும்பி இருக்க माता और மாட்டார்கள். पिता मन नहीं फिरा होगा, பிள்ளைகள் வாழ தவறாமல் இயேசுவை और ஆராதித்திருப்பார்கள். बच्चे हर हफ्ते यीशु की आराधना करने वाले होंगे. அவனுடைய ஆத்மா பரிசுத்தமாய் இருக்கும். उनका प्राण पवित्र है. புருஷன் படுத்திருக்கிறார், जो पति सोया है, மனைவி படுத்திருக்கிறாள், पत्नी भी पति सोया है, பிள்ளைகள் செங்கலில் और படுத்திருக்கிறார்கள். बच्चे बीच में सोया है. நடுராத்திரி எழுப்பி பார்த்தால் बीच रात को देखते हैं, பிள்ளைகளை காணவில்லை. गायब है. தாயின் தகப்பனும் माता தேடுகிறார்கள், पिता दोनों ढूंढ रहे हैं, தெருவெல்லாம் पूरे தேடுகிறார்கள், रास्ते में ढूंढते हैं, கண்டுபிடிக்க முடியவில்லை. ढूंढ नहीं पा रहे हैं. தேடி அலைவார்கள். वो ढूंढते रहेंगे. ஒரு காலம் வரப்போகிறது, एक जो सामने இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் बुद्धि में रहने वाले पवित्र लोग இமைப்பொழுதிலே संसार में எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். सब लोग उठा लिया जाएंगे. பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். लोग जब उठा लिया जाएंगे, இந்த பூமியில் ஒரு பெரிய தத்தளிப்பு உண்டாகும், एक पृथ्वी में बड़ी घबराहट, வேதனை உண்டாகும். एक बड़ी वेदना होगा. ஆகாய விமானத்தை ஓட்டுகிறவன் जो आकाश में प्लेन चलाता है, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டவராய் இருப்பான். जो उधार पाकर पाप क्षमा पाया होगा, எக்கால
जब तुर्की की आवाज आता है ஆகாய விமானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் जो प्लेन से उठा लिया जाएगा ஆகாய விமானத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் 5 से अधिक लोग पैसेंजर हैं எதிர்முனையில் ஒரு சொந்தக்காரன் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் अचानक उसके रिश्तेदार इंतजार कर रहे हैं ஆகாய விமானத்தை ஓட்டுகிற பரிசுத்தவான் जो फ्लाइट को चलाने वाले पवित्र व्यक्ति எக்கால சத்தம் ஒலிக்கும் போது जब तुर्की की आवाज सुनता है இமைப்பொழுதில் क्षण भर में அந்த விமானத்தில் இருந்து आकाश से எடுத்துக்கொள்ளப்பட்டார் फ्लाइट से उठा लिया जाएगा அந்த விமானத்துடைய நிலைமை என்ன वो फ्लाइट का परिस्थिति क्या होगा எங்கே மோதும் என்று தெரியாது कहां जाएगा पता नहीं ஹalleluya எதிர்முனையில் सामने से இவருடைய வரவை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் காத்திருக்கும் एक झूठ के लोग इंतजार करते हैं इनके रिश्तेदार का அங்கே அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவார்கள் वहां पर लोग बताएंगे விமானம் திசை தெரியாமல் போய்விட்டது என்று சொல்வார்கள் फ्लाइट का आता पता नहीं ऐसा सूचना आएगा தெய்வ பிள்ளையே परमेश्वर लोग மனம் திரும்பாதவர்கள் जो मन में फिरे பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் आप क्षमा नहीं पाए இயேசுவை ஆராதிக்காதவர்கள் यीशु की आराधना करते இந்த பூமியிலே इस धरती पर ஒரு கொடிய சம்பவத்தை एक बड़ी परिस्थिति में சந்திக்க போகிறார்கள் बड़ी परिस्थिति का मुलाकात करना है கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹalleluya ஒருவேளை कई समय சகோதரன் மனம் திரும்பினவரா இருப்பார் अगर जो भाई मन फिरा होगा மனைவி மக்கள் மனம் திரும்பல और जो पत्नी जो बच्चे परिस्थिति में मन பைபாஸ் மெயின் ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கு बाईपास में जो एकदम तेजी से कहा जा रहा है எக்கால சத்தம் ஒலிக்கிறது तुर्की की आवाज सुनता है திடீரென அந்த வாகனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் अचानक वो कार से उठा लिया गया है வாகனத்தின் பின்னே இருக்கிற जो कार के पीछे रहने वाले அந்த மனைவி மக்களுடைய நிலைமை என்ன वो पत्नी बच्चे का परिस्थिति क्या होगा அதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் यशायाह भविष्यवक्ता की पुस्तक में மனுஷனுடைய சரீர சடலங்கள் जो मनुष्य का जो शरीर का लाश है சணல் கூலம் போல் கிடக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது ऐसी बड़ी भीड़ से बहुत बड़ी भीड़ से पड़ा रहेगा அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வரப்போகிறபடியால் ऐसी बड़ी परिस्थिति आने वाला है ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற காலத்தில் परमेश्वर आपको दिया हुआ समय पर மனம் திரும்பு मन फिरो பாவத்தை விடு आपको छोड़ो இயேசுவை ஆராதி यीशु की आराधना करो இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் यीशु जल्द आने वाला है கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் कि हम स्तुति करेंगे ஹalleluya அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே அழைப்பாடி மகிழ்ந்திடுவே அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே அழைப்பாடி மகிழ்ந்திடுவே ஹalleluya கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் स्तुति करेंगे ஒன்று தெசலோனிக்கேயரின் புத்தகம் पहला தெசலோனிக்கே पुस्तक 4ஆம் அதிகாரம் चौथा अध्याय 14 17 படிக்கும்போது 16 और 17 को जब हम पढ़ते हैं அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார் தெசலோனிக்கே कलीसिया को बताता है ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் देखो परमेश्वर बड़ी ललकार के साथ பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் और प्रधान स्वर्गदूत के शब्द के साथ தேவ எக்காலத்தோடும் और परमेश्वर की तुरही के शब्द के साथ வானத்திலிருந்து இறங்கி வருவார் आकाश से उतर आएंगे ஹalleluya கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் परमेश्वर की स्तुति करेंगे கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் स्तुति करेंगे ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह எக்கால சத்தத்தோடும் तुरही की शब्द के साथ ஆரவாரத்தோடும் बड़ी ललकार के साथ பிரதானத்துடைய சத்தத்தோடும் और प्रधान स्वर्गदूत के शब्द के साथ வானத்தில் இறங்கி வரும்போது आकाश से जब उतर आएंगे ஹalleluya என்ன சம்பவிக்கும் वहां पर क्या घटना होगा என்ன சம்பவிக்கும் वहां पर क्या घटना होगा ஒன்று एक बात
चौथा अध्याय 16-17 படிக்கும் போது 17 में जब हम पढ़ते हैं அப்பொழுது तब उस समय கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் जो मसीह में मरे हैं முதலாவது எழுந்திருப்பார்கள் पहले जी उठेंगे ஹalleluya हालेलुया கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் ஹalleluya பைபிள் சொல்லுகிறது बाइबल कहता है கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் जो लोग मसीह में मरे हैं இயேசுவுக்காக வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான் जो यीशु के जी का जो कुर्बान हुए हैं இந்த பூமியிலே इस पृथ्वी पर நிறைய மனிதர்கள் बहुत सारे मानव மரித்து मरकर அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் दफनाए गए हैं அப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது दफनाए गए हुए लोग பரிசுத்தவான்கள் पवित्र पवित्रता से சில கல்லறைகளில் பார்த்தால் उनके कब्र को देखो இவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று प्रभु எழுதியிருக்கும். में विश्राम कर रहा है இல்லை என்றால் नहीं तो நல்ல போராட்டத்தை போராடினேன் इसी दौड़ को दौड़ते हुए ஓட்டத்தை முடித்தேன் दौड़ को समाप्त किए விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் उसको बचाया है என்று எழுதியிருக்கும். ऐसे लिखा होगा எழுதியிருக்கிறதினாலே तो लिखा इसलिए அவன் பரிசுத்தவான் அல்ல. पवित्र व्यक्ति नहीं ஹalleluya हालेलुया பைபிள் படத்தை बाइबल में பைபிளை बाइबल को கல்லிலே செதுக்கி अच्छे से उसको கல்லறையில் வைத்திருந்தாலும் अच्छे पत्थर को बनाकर उसको அவன் बंद பரிசுத்தவான் என்று எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. पवित्र करके उठा लिया नहीं जाएगा ஹalleluya பூமியிலே इस पृथ्वी पर இயேசுவை ஆராதித்து यीशु की आराधना करके பரிசுத்தமாய் पवित्र பாவத்தை வெறுத்து पाप को त्याग कर அக்கிரமத்தை வெறுத்து अधर्म को छोड़कर எல்லார பாவத்தை விட்டு விலகி सारे अधर्म से பரிசுத்தமாய் வாழ்ந்த பரிசுத்தவான் जीवन बिताए पवित्र लोग ஹalleluya சில கல்லறையில பேர் போட்டுருப்பாங்க. कुछ कब्र में ऐसा नाम लिखा होता है ஆபிரகாம், अब्राहम ஈசாக்கு, इसहाक யாக்கோபு, याकूब, நகோமி, नहोमी, எஸ்தரக்கா. இந்த எஸ்தரக்கா எப்படி செஞ்சிருப்பாங்க? एस्तर में कैसा मरा होगा சண்டை போடாதவா இருந்திருப்பா. मारामारी करने वाली होगी கெட்ட வார்த்தை பேசுறவா இருப்பா. गाली देने वाली बहन होगी எஸ்தரக்கா கல்லறையிலே एस्तर की कब्र में நல்ல போராட்டத்தை போராடினே दौड़ को दौड़ा ஓட்டத்தை முடித்து दौड़ को समाप्त किया விசுவாசத்தை காத்தேன் विश्वास को संभाला हो அதனால எஸ்தரக்கா பரலோகம் போக முடியும். इसलिए एस्तर में स्वर्ग में जाएगी பரிசுத்தவாத்தி அல்ல. वो पवित्र दासी नहीं है என் இயேசுவுடைய பார்வையில் मेरे यीशु की नजर में பரிசுத்த வேதத்தின்படி வாழ்கிற पवित्र वचन के द्वारा जीने वाले வாழ்ந்து மரித்து जो जीवन बिताकर कुर्बान हुए உத்தம பரிசுத்தவான்கள் इतने सारे पवित्र लोग हैं வாழ்க்கையை காத்து अपने जीवन को संभाल कर ஜீவியத்தை காத்து अपने जो पवित्र को बदलाकर நடக்கையை காத்து आचरण को बचाकर உத்தமமாய் வாழ்ந்து மரித்து और सत्य में जीवन बिताकर समाप्त हुए பரிசுத்தவான்கள் जो पवित्र लोग மத்திய வானிலே बीच आकाश में எக்கால சத்தம் கேட்கும்போது जब सुनेगा மரித்தோ तो मरे में அழிவில்லாதவர்களாய் बिना नाश हुए எழுந்து மத்திய வானிக்கு வருவார்கள். बीच आकाश में आ जाएंगे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து மத்திய வானில் போய் ஆர்ப்பரிக்கிற அந்த நாள் எவ்வளவு பெரிய பாக்கியமா இருந்தாங்க. जो पवित्र दास जी उठकर उस दिन जो बादलों पर ढाएंगे उस दिन कितना आनंद भरा दिन होगा இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் மத்திய வானிலே சேர்ந்து இயேசுவோடு நின்று ஆர்ப்பரிக்கிற அந்த நாள் எவ்வளவு பெரிய பாக்கியமான நாள். इस धरती में जो पवित्र लोग अपना जीवन कुर्बान करते हुए और परमेश्वर के हाथ में उठाया जाकर और स्वर्ग में परमेश्वर के उपस्थिति में जब खड़ा होंगे இயேசுவுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் यीशु के लिए अपने जीवन को बिताकर कुर्बान किए लोग இயேசுவுக்காக ஜீவனை பாராமல் இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்தவர்கள் यीशु के लिए अपने जीवन देकर यीशु के लिए जो लोगों ने मरा है பரலோகத்தை எதிர்பார்த்து மரித்தவர்கள் जो स्वर्ग राज्य का इंतजार करते हुए वो मर चुके हैं தெய்வ பயத்தோடு தேவனை தேடின பரிசுத்தவான்கள் भाई से परमेश्वर को खोजते थे கல்லறை விட்டு जो कब्र को छोड़कर அப்படியே எழுந்து वैसे उठकर மத்திய வானில் வருவார்கள். बीच आकाश में आएंगे மத்திய வானில் வரும்போது आकाश में जब आएंगे இயேசுவோடு கூட यीशु के साथ தூதர்களோடு கூட दूतों के साथ அல்லேலூயா என்று சொல்லி हालेलुया बोलकर ஆர்ப்பரித்து மகிழ்கிற வாக்கியம் उनसे स्तुति करने का समय பரிசுத்தவான்களுக்கு இருக்கிறது. पवित्र लोगों के लिए है। அல்லேலூயா நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லே மனமே.
ஹalleluya இருப்பேன் இருப்பேன் நான் இருப்பேன் இயேசுவே ஆட்டுக்குட்டி அரசாட்சி செய்ய ஹalleluya வருகை எதிர்பார்த்த பரிசுத்தவான்கள் जो आगमन का इंतजार करते हुए पवित्र दास இயேசுவின் வருகை எதிர்பார்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட यीशु பரிசுத்தவான்கள் के आगमन का इंतजार करते हुए मरकर जो दफनाए गए पवित्र लोग கல்லறையை விட்டு எழுந்து वे कब्र को छोड़ के उठेंगे மத்திய வானில் இயேசுவோடு जो இருப்பார்கள் बीच आकाश में यीशु आएगा அந்த நாள் இன்ப நாள் எங்கள் இயேசுராஜன் நாளில் தோன்றும் நாள் ஹalleluya 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 இந்த துதி வெந்தோரே சமயாகுவே சென்று தேவனே அவரை அழைக்கோ இந்த பூமி வெந்தோரே சமயாகுவே சென்று தேவனே அவரை அழைக்கோ जो मरे हुए पवित्र पवित्र दास लोग अपने कब्र से उठेंगे பாவத்தில் மரித்தவர்களுடைய கல்லறை மூடப்பட்டிருக்கும் जो पाप से मरे हुए उनके कब्र ऐसे बंद होगा அக்கிரமக்காரனுடைய கல்லறை மூடி இருக்கும் जो अधर्म के व्यक्ति का कब्र बंद होगा எக்கால சத்தம் ஒலிக்கும் போது जब दुर्गी की आवाज सुना जाएगी மரித்தோர் जो मरे हुए में அழிவில்லாதவர்களால் जो बिना नाश हुए சரீரத்தோடு जो अपने शरीर के साथ மத்திய வானில் और बीच आकाश में இயேசுவோடு இருப்பார்கள் यीशु के साथ रहेंगे ஹalleluya அடுத்து பைபிள் சொல்லுகிறது उसके बाद बाइबल कहता है பின்பு उसके बाद உயிரோடு இருக்கிற நாம் जो जीवित है उस समय हम உயிரோடு இருக்கிற நாம் जो जीवित है हम सब சபையே कलिसिया பூமியிலே जो पृथ्वी पर ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை प्रभु यीशु मसीह को பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கிற जो भय और भक्ति के साथ आराधना करने மக்கள் जो लोग மறுரூபமாக்கப்பட்டு रूपांतर हो जाकर மத்தியவானை எடுத்துக் और बीच கொள்ளப்படுவார்கள் आकाश में उठाए जाएंगे முதலாவது பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள் पहले जो पवित्र दास लोग जागृत होंगे இரண்டாவது और दूसरी बात உயிரோடு இருக்கிற जो பரிசுத்தவான்கள் जीवित है वो पवित्र लोग இந்த பூமியில் இருந்து इस पृथ्वी से மறுரூபமாக்கப்பட்டு रूपांतर होकर எடுத்துக் கொள்ளப்பட்டு वो उठा लिया जाकर இயேசுவோடு கூட यीशु के இருப்பார்கள் साथ रहेंगे உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் जो जीव उठा पवित्र दास மறுரூபமாக்கப்பட்ட रूपांतर பரிசுத்தவான்கள் पवित्र परमेश्वर दास எல்லா கூட்டம் மத்தியவானிலே सारे भीड़ बीच आकाश में होगा இயேசுவோடு கூட நின்று यीशु के साथ खड़े होकर அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து हालेलुया करके ललकारते हुए மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் वो महिमा करने वाले दिन சீக்கிரமாய் வரப்போகிறது जल्दी से आने वाला है இந்த காரியம் நடக்கும்போது सब जब होने वाला है இந்த பூமியிலே தத்தளிப்பு உண்டாகும் इस पृथ्वी के ऊपर एक गड़बड़ होगा மனிதனுக்கு வேதனைகள் உண்டாகும் इंसान को वेदना होगा ஏனென்று கேட்டால் क्यों कहा तो இந்த பரிசுத்தவான்களில் इस पवित्र लोगों में உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் जीवित पवित्र दास எடுத்துக் கொள்ளப்படும் போது आने जाएंगे அவர்கள் குடும்பத்தால் கைவிடப்படுவார்கள் उनके परिवार के लोग त्यागा जाएंगे அப்பா எடுத்துக் கொள்ளப்பட்டு போய்விட்டார் उठा लिया गया है மனைவி மக்கள்
கைவிடப்பட்டார்கள். पत्नी बच्चे त्यागा होगा, இவங்க உட்கார்ந்து அழுதுட்டே ये இருப்பாங்க. बेट तो रोते रहेंगे, மனைவி எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாள். पत्नी उठा लिया जाएगा தகப்பன் பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பார்கள். और बाप और बच्चे रोते சில रहेंगे, வீட்டுல அப்பா அம்மா எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார்கள். माता पिता उठा लिया जाएंगे, ஆண்டவர் தேடாத பிள்ளைகள் வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு परमेश्वर இருப்பாங்க. नहीं ढूंढते बच्चे रोते रहेंगे, பரிசுத்தமாய் வாழ்ந்த பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். पवित्र जीवन बिताए बच्चे उठा தாய் लिया जाएंगे, தகப்பன் பிள்ளைகளுக்காக அழுதுட்டு இருப்பார்கள். तो माता पिता बच्चे को रोएंगे, ஆகையால் इसलिए மக்கள் பூமியிலே इस पृथ्वी के अंदर அங்கலாய்க்கிறவரினால் घबरा जाएंगे, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரகசியமே. यीशु मसीह के आगमन में। ஹalleluya. 1 கொரிந்தியரின் புத்தகம் पहला कुरिन्थियों की पुस्तक 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 51 52 51 और 52 में அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस கொரிந்தியருக்கு எழுதுகிறார். वो कोरिन्थ के विषय में लिखता है, இதோ सुनो ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். एक गुप्त बात मैं तुमको बताता हूँ, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. हम सब नहीं मरेंगे, ஆகிலும் கடைசி காலம் நெருங்கும் போது अंतिम तुरंग फूंका जाएगा, ஒரு நிமிஷத்திலே एक क्षण में, ஒரு இமைப்பொழுதிலே एक क्षण भर में நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். लोग रूपांतर हो जाएंगे। கர்த்தரை நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. மனுக்குலத்தின் பாவங்களுக்காய் பூமியில் வந்து மரித்த இயேசு, जो मानव जाति के पाप गिराकर मरा हुआ यीशु உயிர்த்தெழுந்து பயனேறி போனவர், और जो जी उठकर स्वर्ग गए, அவர் திரும்பி வரும்போது वो जब वापस आएंगे, இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற इस பரிசுத்தவான்களுக்கு पृथ्वी में जो जीवित है पवित्र लोगों के लिए ரொம்ப நேரம் கொடுக்கிறதில்லை. वो समय नहीं, கண்ணை மூடி திறக்கிறது. ऐसा क्षण भर में जब ऐसा कि आंख बंद करके खोलने के समान இயேசுநாதர் மட்டும் यीशु मसीह केवल இத வந்துட்டு இருக்கிற आ रहा है, ஒரு 10 நிமிஷத்துல एक 10 मिनट சீக்கிரம் வந்துருவேன். मैं जल्द आऊंगा, உங்களுக்காக 1/4 மணி நேரம் வெயிட் பண்றேன்னு சொன்னா थोड़ा मेरे लिए रुक जाओ இந்த करके, மனம் திரும்பாத கேசுகள் எல்லாம் जो नहीं मन फिरा सब केस है, மனம் திரும்புறவங்க சட்டையை பிடிச்சிருவோம். जो मन फिरा उनके कपड़े को पकड़ लेंगे, எல்லாரும் போக ஆசைப்படுவாங்க. सब जाना चाहते हैं, ஆகையினால் परंतु இந்த வருகை ரகசிய வருகை என்று சொல்ல காரணம் इसलिए बाइबल कहता है कि ये गुप्त आगमन है, கண்ணை மூடி திறக்கிறத சொல்லே क्षण क्षण भर में பக்கத்தில் இருக்கிறவனத்தில் போய்க்கு வாரேன்னு சொல்ல முடியாது. जो बाजू वाले को भी बोल नहीं सकते जाकर आता हूँ, பீரோ சாவியை கொடுக்க முடியாது. जो बीरों की चाबी उन्हें दे नहीं सकते, பேங்க் புக்கை கொடுக்க முடியாது. घर के बुक को नहीं दे सकते, பத்திரத்தை எடுத்து கொடுக்க முடியாது. जो घर के पेपर नहीं दे सकते, சொத்தை மாற்றி எழுத முடியாது. और जो अपने जो जमीन को लिख नहीं सकते, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே क्षण भर में பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று ले जाएंगे, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. बाइबल कहता है। ஹalleluya. மறுபடியும் வாசிக்கிறது. इससे हम पढ़ेंगे, இதோ ஒரு ரகசியத்தை कोई गुप्त बात बोलता हूँ, உங்களுக்கு அறிவிக்கிறேன். मैं बताना चाहता हूँ, நாம் எல்லாரும் हम सभी लोग நித்திரை அடைவதில்லை. हम नहीं सोएंगे, ஆகிலும் परंतु கடைசி காலம் நெருங்குகிறது. की शब्द में ஒரு நிமிஷத்திலே क्षण भर में ஒரு இமைப்பொழுதிலே क्षण भर में நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். अंदर हो जाएंगे। ஹalleluya. அப்படி மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ऐसे रूपांतर और पवित्र लोग மத்தியவானில் இயேசுவோடு கூட बीच இருப்பார்கள். आकाश में यीशु के साथ रहेंगे। நீ அங்கிருப்பாயோ, அங்கிருப்பாயோ, அங்கிருப்பாயோ சொல்லுமே. பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட இருப்பார்கள். पवित्र लोग यीशु के साथ रहेंगे உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் और जीव उठा पवित्र लोग மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் पवित्र लोग எக்காலம் நடிக்கும் போது दुर्ग की आवाज में மரித்தோர் அறிவில்லாதவர்களால் जो मरे हुए लोग नाम எழுந்திருப்பார்கள். वे जी उठेंगे, நாம மறுரூபமாக்கப்படுவோம். वे जब रूपांतर हो जाएंगे। லூக்காவின் சுவிசேஷம் लूका की सुसमाचार 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 35ஆம் வசனம் சொல்லுகிறது. 35वां वचन कहता है, பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் जो पृथ्वी पर रहने वाले सारे लोग के ऊपर அது ஒரு கண்ணியை போல் வரும். एक पंदे के समान होगा, நினையாத வேளையில் जो नहीं
இயேசுவின் வருகை நடக்கிறதா? यीशु के आगमन है इसलिए இது ஒரு கண்ணியை போல் மக்களுக்கு வெளிப்படும். ये एक पंखे के समान है. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. एक समय आने वाला है. இன்றைக்கு இரட்சணிய நாள். आज ही उद्धार का दिन है. இன்றைக்கு அனுக்கிரக காலம். अनुग्रह का समय. பாவத்தை விட்டு மனம் திரும்பு. से मन फिरो. ரட்சிக்கப்படு. उद्धार पाओ. இயேசுவை வா. यीशु के पास आओ. அன்றைக்கு பேரின் கதவு அடைக்கப்பட்டது. जात के द्वार बंद हुआ. இந்த ரட்சிப்பின் வாசல் அடைக்கப்பட போகிறது. उद्धार के द्वार बंद होने वाला है. இந்த வாசல் அடைக்கப்படுகிறது. बंद होने से पहले இயேசுவை வா. यीशु के पास आओ. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். जीवन को प्राप्त करो. பரிசுத்தமாய் வாழு. पवित्र जीवन बिताओ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर को आशीष दे. ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். जो मरे हुए में और जिलाने वाली बातों को यीशु ने कहा. யோவான் எழுதின சுவிசேஷம் यहुन्ना की पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 25 இருந்து 28 வரைக்கும் படிக்கும்போது 25 से लेकर 26 तक जब आप पढ़ते हैं இயேசு சொன்னார், यीशु ने कहा மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். और जो मरे हुए लोग जो परमेश्वर के पुत्र की आवाज सुनने का समय है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह தம்மிடத்தில் கூடி வந்த மக்களிடத்தில் उसके पास आए हुए लोग இயேசு சொன்னார், यीशु ने कहा மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். जो मरे हुए लोग परमेश्वर के शब्द को सुनने का समय आएगा. பிரேத குழிகளில் இருக்கிற அனைவரும் जो कब्र में पड़े सभी लोग அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். उसके आवाज को सुनने का समय आएगा. மரித்த பரிசுத்தவான்கள் मारा हुआ पवित्र लोग கல்லறைக்குள் இருக்கிறவர்கள் जो कब्र में बैठे हैं சரீரம் மண்ணோடு மண்ணாய் போனாலும் जो शरीर मिट्टी में मिट्टी मिल जाए அந்த இடத்திலிருந்து उस समय से वो सारे அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். नाश बिना हुए उठ जाएंगे. பிரேத குழிகளில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். जो कब्र में पड़े हुए लोग उसके शब्द को सुनने का समय आएगा. பழைய பரிசுத்தவான்கள் जो नया करके पवित्र लोग कहा गया தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் जो दानियेल की पुस्तक में 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय में 2ஆம் வசனத்தில் 2-3 படிக்கும்போது दूसरा दिशा में जब हम पढ़ते हैं சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें लिखा हुआ है பூமி தூளிலே जो पृथ्वी की धूल में நித்திரை பண்ணுகிறவர்களாகிய विश्राम करने वाले लोगों அநேகரில் சிலர் बहुत सारे लोग ஹalleluya हालेलुया உயிர்த்தெழுதலை குறித்து जी उठने के बारे में பவுலப்போஸ்தலன் மட்டுமல்ல, पौलुस केवल है என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, मेरा प्रभु यीशु मसीह केवल है பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவானாகிய और पुराने समय के लोग भी தானியேல் தீர்க்கதரிசி दानियेल भविष्यवक्ता ஆண்டவர் இயேசு கிறிஸ்து प्रभु குறித்து यीशु मसीह के बारे में இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவத்தை यीशु குறித்து मसीह के सामर्थ के बारे में लिखा है இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து यीशु के राज्य के बारे में लिखा है இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை குறித்து यीशु के राजनीति के बारे में लिखा है மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து जो मरे हुए और जीव में அவர் எழுதி வைத்திருக்கிறார். उसने लिख कर रखा है பைபிள் சொல்லுகிறது, कहता है பூமியின் தூளிலே पृथ्वी की धूल में நித்திரை பண்ணுகிறவர்களாகிய विश्राम करने वाले लोगों அநேகரில் சிலர் बहुत सारे लोग ஹalleluya ஹalleluya கிறிஸ்தவ கல்லறை தோட்டம் जो मसीह की कब्र கல்லறை தோட்டங்களில் வசனம் இருக்கிறது, कब्रिस्तान में वचन लिखा है கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது, मसीह नाम है எல்லாருக்கும் அல்ல, सबके नहीं அந்த கல்லறை தோட்டத்தில் उस இருக்கிற कब्र के अंदर में பரிசுத்தவான்களுக்கு पवित्र लोग हैं எக்கால சத்தம் கேட்கும் போது आवाज जब सुनेंगे அந்த அநேகரில் சிலர் उसमें से कुछ लोग நித்திய ஜீவனுக்கும் अनंत जीवन के लिए சிலர் நித்திய நிந்தைக்கும் और कुछ लोग अनंत की निंदा के लिए விழித்து எழுந்திருப்பார்கள். वो जी उठ जाएंगे ஹalleluya हालेलुया கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி எழும்புவாங்க? कैसे उठेंगे விழித்து எழும்புவார்கள். वो जागरूक हो जाएंगे கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு जो कब्र में गाड़ा गया है மண்ணெல்லாம் தின்னு போய் मट्टी के अंदर है எலும்புகள் எல்லாம் மக்கி போகிற वो मिट्टी में அந்த நிலைமையில் இருந்தாலும் उसके अंदर वो जीवन என் ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்கும்போது की आवाज सुन की आवाज आएगा மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். मर चुके हुए वो बिना नाश हुए वैसे उठ जाएंगे ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह பூமியில் வாழ்ந்த நாட்களில் जब पृथ्वी में जीवन बिताते थे லாசருடைய கல்லறைக்கு போனார். उसने लाशों की कब्र में गया மார்த்தாளும் மரியாளும் சொல்லுகிறார்கள், मार्था और मरियम कहती है
மரித்து 4 நாள் ஆயிற்று. मरकर 4 दिन हो चुका है. நாடுவே என்றார். उस पे बदबू आएगा. இயேசு சொன்னார், यीशु ने कहा, நீ விசுவாசித்தால் अगर विश्वास करेंगे தேவனுடைய மகிமையை காண்பாய். महिमा को देख पाएंगे. இயேசு அந்த கல்லறையில் நின்று கொண்டு यीशु कब्र में खड़े हो. இயேசு சொன்னார், यीशु ने कहा, லாசருவே हे लाजर வெளியே வா. बाहर आ जा. மரித்து போய் जो मरा हुआ था 4 நாள் ஆயிற்று. 4 दिन हो चुका था. நாரி போற वो बदबू आ रहा था. புத்து போற वो बदबू हो चुका था. லாசரு लाजर இயேசுவின் வார்த்தையை यीशु ने கேட்டபொழுது सब सुना. அந்த கல்லறைக்குள் उस இருந்து कब्र से உயிரோடு வந்தது बाहर निकला. இயேசு கிறிஸ்துவுடைய यीशु मसीह के எக்காலம் தரிக்கும் போது आवाज से மரித்த பரிசுத்தவான்கள் पवित्र लोग அழிவில்லாதவர்களாய் बिना எழுந்திருப்பார்கள். नाश से उड़ जाएंगे. அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் இயேசு ராஜன் வாயில் தங்கும் நாள். அல்லேலூயா 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 கொஞ்சம் சில ஆளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. இந்த வசனம் எல்லாம் கேட்ட உடனே ஒரு கேள்வி, நம்ம போவோமா போக மாட்டோம். जो बच्चों को जब हम सुनते हैं तभी कई लोग நமக்கு அது எக்கதியா இருக்கும்னு தெரியல, என்ன நிலைமை ஆகும்னு தெரியல. हमारा परिस्थिति क्या होने वाला बच्चों को सुनने के बाद बहुत सारे वैसे सोचते हैं. ऊपर பார்க்கறாங்க, नीचे देखते हैं பைபிள பார்க்கறாங்க, लोग बाइबल को कुछ लोग देख रहे हैं மேல பார்க்கறாங்க, और ऊपर भी देखते हैं என்ன பார்க்கறாங்க. और कुछ लोग मुझे भी देख रहे हैं. தெய்வ மக்களே, परमेश्वर के लोगों பரிசுத்தமாய் வாழ்ந்தால், आप पवित्र जीवन தெய்வ பயத்தோடு வாழ்ந்தால் परमेश्वर की बाई से பயப்பட வேண்டிய தேவையில்லை. किसी को डर का எக்கால சத்தம் துணிக்கும் போது की आवाज सुना जाएगा. மறுரூபத்தில் நீங்கள் आप பங்கடைவீர்கள். रूपांतर में हो जाएंगे. இயேசுவோடு கூட आप இருப்பீர்கள். यीशु के साथ रहेंगे. ஹalleluya. हालेलुया. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் यशायाह भविष्यवक्ता की पुस्तक 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय 19 படிக்கும்போது 19 को पढ़ते हैं. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார், वहाँ यशायाह भविष्यवक्ता ऐसा कहता है, மரித்தோரை जो मरे हुए में பூமி புறப்பட வேண்டும். और पृथ्वी में उन्हें जाने के लिए कर. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் यशायाह भविष्यवक्ता की पुस्तक 26:19 26 और 19 में ஏசாயா தீர்க்கதரிசி यशायाह भविष्यवक्ता உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். वो जी उठने के बारे में कहता है. உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது जी उठने के बारे में जब लिखा है, மரித்தோரை जो मरे हुए हैं பூமி புறப்பட வேண்டும். और पृथ्वी उनको जाने के लिए सिखाएगा. எக்கால சத்தம் தொனிக்கும் போது जब दुर्ग की आवाज सुना जाएगा மகிமை இயேசுவின் வருகையில் और महिमा यीशु का आगमन, மரித்தோர் जो मरे हुए हैं அழிவில்லாதவர்களால் वो बिना नाश हुए எழுந்து वो उठकर மத்தியவானில் இயேசுவோடு கூட இருப்பார்கள். बीच आकाश में यीशु के साथ रहेंगे. நீங்கள் இயேசுவோடு கூட இருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக்கப்பட आप வேண்டும். यीशु के साथ रहने के लिए आप तैयार है. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். उसके लिए आप स्तुति करेंगे. இந்த ரகசிய வருகையிலே एक गुप्त आगमन में எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், जो उठा लिया गया पवित्र दास, जो மறுரூபமாக்கப்பட்டவர்கள் रूपांतर हुआ लोग, இயேசுவோடு 7 ஆண்டுகள் மத்தியவானில் இருப்பார்கள். इसके बारे में लिखा है कि 7 साल यीशु के साथ बीच आकाश में होंगे. மத்தியவானில் மணவாளனாகிய இயேசுவோடு மணவாட்டி சபை ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பார்கள். जो दुल्हन यीशु के साथ, जो दूल्हा यीशु के साथ दुल्हन 7 कांत वहां पर उसके साथ बनाए. அந்த காலத்தில் இந்த பூமியில் ஒரு ராஜா எழும்புவார். उस काल में इस धरती में एक राजा जागृत होगा. அந்த ராஜாவுடைய பெயர் அந்தி கிறிஸ்து. वो राजा के नाम है अंतिक्रिस्ट. அவன் இந்த பூமியில் 7 ஆண்டுகள் ஆளுகை वो इस செய்வான். पृथ्वी में 7 साल राज करेगा. அந்த 7 ஆண்டுகளில் கோபாக்கினிகள் பூமியில் ஊற்றப்படும். उस 7 साल में बड़ी विपत्तियां इस पृथ्वी पर बरसा जाएगा. இந்த பூமியில் இருக்கிற மக்கள் தத்தளிப்பார்கள். इस पृथ्वी के लोग दम लगाएंगे. இந்த பூமியில் இருக்கிற மக்கள் வேதனைப்படுவார்கள். इस धरती के लोग वेदना उठाएंगे. பரிசுத்தவான்கள் மத்தியவானில் இருக்கும்போது और पवित्र लोग जो बीच आकाश में இந்த रहेंगे. பூமியில் அந்தி கிறிஸ்துவுடைய ஆளுகை பயங்கரமாய் நடக்கும். इस धरती पे अंतिक्रिस्ट का राजनीतिक बड़ी रीति से होगा. ஒட்டுமொத்த உலகத்தின் காரியங்களையும் सारे जगत के लोगों के काम கட்டுப்படுத்துகிற அளவுக்குள்ள பெரிய கம்ப்யூட்டரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். और उसको अपने वश में करने के लिए बड़ी-बड़ी कंप्यूटर को लोगों ने खोज कर निकाला है. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த காரியங்களை ஒரே இடத்திலிருந்து ஆளுகை செய்து தன்னுடைய சிலையை உலகமெல்லாம் நிறுத்தி அவர்களை கும்பிட வைக்கவும் அந்த சிலைகள்
अपना पुतला सारे लोगों पर प्रकट करेगा और सारे लोग उसके सामने दंडवत करने के लिए वो अपने राज्य को प्रकट करेगा। இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகைக்கு பின்பு यीशु मसीह के आगमन के बाद இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள ஒரு மிருகம் என்று சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகை செய்வார்। सारे धरती पर राज करने वाले एक जानवर जिसका नाम है अंतिक्रिस्त कहा गया है। அவர் 666 என்கிற ஒரு நம்பரை கொடுப்பார்। वो 666 बड़ा एक नंबर को लोगों को प्रकट करेगा। அந்த நம்பரை நெற்றியிலோ கையிலோ தரிக்காதவர்கள் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது। वो जो मुहर को जो माथे पर हाथ पर जो धारण नहीं करेंगे वे लोग बेच नहीं सकते और वे लोग कुछ खरीद नहीं सकते। அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் அந்த கிறிஸ்துவுடைய ஆளுகை இந்த பூமிக்கு வரும்। ऐसा भयंकर समय जो है इस धरती पर आने वाला है। உலக நாடுகளில் உள்ளதான எல்லா விஞ்ஞானங்களும் கண்டுபிடிப்புகளும் இன்றைக்கு அதற்கு அனுகூலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது। और सारे विज्ञान जो खोजने वाले सारे लोग उसके अधीनता में होकर जाएंगे। அந்த கிறிஸ்து தன்னுடைய சொரூபத்தை உலகத்தின் தெருமுனைகளில் எல்லாம் நிறுத்தி அவரை கும்பிடாதவர்களை கொல்லக்கூடிய அதிகாரம் அதற்கு கொடுக்கப்படும்। क्रिस्त अपने पुत्र को गली गलियों में खड़ा करेगा, जो लोग उसका दंडवत नहीं करेंगे उनको खत्म करने के मार डालने का अधिकार देगा। நம்முடைய தேசத்தில் இருக்கிற காந்தி சிலை பேசவில்லை। हमारे जो देश में रहने वाले जो गांधी का पुतला नहीं बात करता है। தேசத்தின் பட்டணங்களில் இருக்கிற சிலைகள் எதுவும் பேசவில்லை। हमारे देश के कोने में रहने वाले कोई भी पुतला नहीं बात करता है। ஆனால் அந்த கிறிஸ்து தன்னுடைய சொரூபத்தை परंतु अंतिक्रिस्त अपने पुतले को எல்லா இடங்களிலும் நிறுத்தும் போது सारी जगह में जब खड़ा करेगा அது பேசும்। और वो बात करेगा, தொட்டால் என்ன என்று கேட்கும், वो छूने से क्या करके पूछेगा, நீ யார் என்று கேட்கும்। वो कौन है करके पूछेगा। 660 தரிக்காவிட்டால் 666 नंबर जिसके पास थे அந்த சொரூபம் உங்களை விற்கவும் விடாது, வாங்கவும் விடாது। वो पुतला आपको खरीदने और बेचने का नहीं देगा। அந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் अगर वो जगत के परिस्थिति को देखेंगे சில நாடுகளில் कुछ देश में இயந்திர மனிதனை जो लोगों ने जो உருவாக்கி இருக்கிறார்கள்। रोबोट इंसान को बनाया है, பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறது இயந்திர वो மனிதன்। जो स्कूल में अभी जो उसका टीचिंग करते हैं, கார் டிரைவராக இருக்கிறார் இயந்திர गाड़ी மனிதன்। चलाने वाले बन चुके हैं रोबोट। இயந்திர மனிதன் கீபோர்டு போடுகிறார்। वो जो कीबोर्ड बजाता भी है, இயந்திர மனிதன் நடனம் ஆடுகிறார்। अभी जो रोबोट जो वो नाचता भी है, कूदता भी है। உலகம் தனக்கு தெரியாமல் ஒரு அந்த கிறிஸ்துவுடைய ஆளுகையை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது। इस जगत लोग के लोग अनजान में कुछ लोग अपने आप को ना बचाते हुए वो पुत्र को बजा रहे हैं। அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வரப்போகிறது। काल आने वाला है। தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே, अगर इसके वचन को सुनने वाले लोग, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசி, अगर इसके वचन पर विश्वास வார்த்தையை करो, விட்டு மனம் திரும்பு, आप मन फिरो, இயேசுவுக்காக வாழு, यीशु के लिए जियो, பரலோகத்தின் பிள்ளையாக மாறு। स्वर्ग के बच्चे बन जाओ। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। विश्व को आशीष दे। ஹalleluya। हालेलुया। அடுத்து நம்ம பார்க்க போகிறது, अगला हम जो देखने वाले हैं, சில டைம் எல்லாம் புரட்டி பார்க்கறாங்க। ஸ்தோத்திரம், ஹalleluya। என்னாலும் நான் சொல்ல வேண்டியது கொஞ்சம் துரிதமா சொல்லிட்டு போலாம்னு ஆசைப்படுறேன்। मैं कुछ बच्चों को मैं बोल कर जाना चाहता हूँ। மத்தியவாணி பரிசுத்தவான்கள் 7 ஆண்டுகள் இருந்தவுடன் और बीच आकाश में जो पवित्र लोग 7 काल रहेंगे ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை இந்த பூமியில் நடக்கும்। और परमेश्वर के यीशु मसीह के गुप्त आगमन इस धरती पर होगा। கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। उनकी मैं स्तुति करता हूँ। இந்த ரகசிய வருகைக்கு பின்பு ये जो आगमन के बाद में 7 ஆண்டுகளுக்கு பிறகு 7 साल के बाद இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை और यीशु मसीह के गुप्त आगमन பைபிள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், कहता है சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் जगह की पुस्तक 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம்। पढ़ते हैं, அந்நாளில் அவருடைய பாதங்கள் उस दिन में उसका पांव ஒலிவ மலையிலே நிற்கும்। जलपाई पहाड़ के ऊपर होगा। ஹalleluya। பகிரங்க வருகையில் गुप्त आगमन में ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலடி यीशु मसीह का पांव जो है ஒலிவ மலையிலே படும்போது जलपाई पहाड़ पर जब पड़ेगा, ஒலிவ மலை கிழக்கு மேற்காய் இரண்டாய் பிளந்து போகும்। जलपाई पूर्व और पश्चिम में बाहर जाएगा। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है சமீப காலத்திற்கு முன்னே उस समय के पहले அமெரிக்க அரசாங்கம் अमेरिका जो देश है அந்த ஒலிவ மலையில் वो जलपाई पहाड़ ஒரு पर பெரிய கட்டிடத்தை கட்ட தீர்மானம் போட்டார்கள்। एक बहुत बड़ी एक बिल्डिंग बनाना चाहा। ஆராய்ச்சி பண்ணின போது जब उन्होंने खोज இந்த மலை எப்ப வேண்டுமானாலும் பிளக்கலாம், ये पहाड़ कभी भी फट सकता है। இதை
चल पहाड़ को पड़ेगा, ஒலிவமலை चल पहाड़ கிழக்கினேற்காக पूर्व पश्चिम இரண்டாய் பிளந்து போகும். आगे बढ़ जाएगा। இது இயேசுவின் பகிரங்க வருகை. यीशु के गुप्त आगमन है। ஹalleluya. हालेलुया। இயேசுவின் பகிரங்க வருகை குறித்து यीशु के गुप्त आगमन में மத்தேயு சுவிசேஷம் मत्ती की पुस्तक 24ஆம் அதிகாரம் 24वां अध्याय 30ஆம் வசனத்தில் படிக்கும்போது 30वां वचन को जब पढ़ते हैं அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். तब मनुष्य पुत्र के चिन्ह आकाश में प्रकट होगा। அப்பொழுது மனுஷகுமாரன் तब मनुष्य पुत्र வல்லமை மிகுந்த மகிமையோடும் सामर्थ भरा रीति से வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை आकाश के बादलों पर आता हुआ பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு ये सारे लोग देखकर புலம்புவார்கள். वे चिल्लाएंगे ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்துவுடைய காலடி यीशु मसीह का पांव பகிரங்க வருகையில் गुप्त आगमन में ஒலிவமலையின் மேல் படும்போது पहाड़ पर पड़ेगा। ஆண்டவர் இயேசுவின் வருகையை यीशु मसीह का आगमन அந்த பகிரங்க வருகையை गुप्त आगमन में பூமியின் கோத்திரத்தார் और पृथ्वी की गोत्र எல்லா ஜாதியும் सारे जातियां எல்லா நாடுகளும் सारे लोग எல்லா டிவியிலும் सारे टीवी में எல்லா தொழில்நுட்பங்களிலும் सारे जो न्यूज़ है இயேசுவின் வருகை यीशु ஒளிபரப்பப்படும். के आगमन प्रकट होगा। எல்லா மக்களும் பார்ப்பார்கள். सारे लोग देखेंगे இயேசு கிறிஸ்து यीशु मसीह மகிமையோடு महिमा के साथ வானத்தின் மேகங்கள் மேல் आकाश के बादलों में வருவதை आता हुआ பூமியில் உள்ள पृथ्वी के சகல கோத்திரத்தாரும் सारे गोत्र के लोग கண்டு புலம்புவார்கள். देखकर चिल्लाएंगे ஹalleluya. हालेलुया। யூதாவின் புத்தகம் योगदा की पुस्तक 14-15 படிக்கும்போது 14 जब 15 में पढ़ते हैं தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தம் उसके विरोध में जो लोगों ने जो बोला अधर्म भरा लोग நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி கர்த்தர் வருகிறார். प्रभु यीशु न्याय देने के लिए प्रकट हो जाएंगे। வெளிப்படுத்தல் 1:7 जो प्रकाशित के एक साथ இதோ देखो மேகங்களுடன் வருகிறார். बादलों के ऊपर आ रहा है இயேசு यीशु மேகங்களுடன் வருகிறார். बादलों के ऊपर आ रहे हैं। மேகங்களுடன் வரும்போது बादलों के ऊपर जब आते समय அவரை इसे கண்கள் யாவும் அவரை காணும். हमारे आँख उसे देखेगा। ஹalleluya. हालेलुया। முன்பு சொன்ன ரகசிய வருகை जो पहले का गुप्त आगमन இப்பொழுது சொல்லப்பட்டது பகிரங்க வருகை. ये जो ये बड़ी रीति से आगमन இந்த பகிரங்க வருகையில் इस आगमन में பூமியில் உள்ள எல்லா पृथ्वी के மனுஷரும் पवित्र लोग இயேசுவை கண்டு यीशु को देखेंगे புலம்புவார்கள். वे चिल्ला उठेंगे। அவரை பார்த்து புலம் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा प्रकाशन के एक साथ में लिखा है ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஒலிவமலை மேல் இறங்கி எருசலேமுக்கு வருவார். और यीशु में आएंगे। இதற்கு इसके बारे में बाइबल में எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் एशकेल की पुस्तक 44ஆம் அதிகாரம் 44वां अध्याय 1 एक से लेकर 3 வரைக்கும் படிக்கும்போது 3 तक जब हम पढ़ते हैं தீர்க்கதரிசி भविष्यवक्ता தெளிவாய் எழுதி இருக்கிறார். साफ रीति से लिखा है। உங்கள் ஒரு ஆள் சத்தமா படிக்கலாம். वही पढ़िए उसे। எசேக்கியேல் 44 1 2 3 பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறவாசல் வழியே புறவாசல் வழியே திரும்பப்படினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும். பூட்டப்பட்டிருக்கும். ஒருவரும் இதற்குள் ஒருவர் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்கும். ஹalleluya. இஸ்ரவேல் தேசத்தில் इस्राएल के देश में பைபிள் சொல்லுகிறது बाइबल कहता है கிழக்கே ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. पूर्व में एक द्वार बंद है। அந்த வாசலுடைய பெயர் கோல்டன் கேட். वो जो द्वार का नाम है जो सोने की द्वार है। இந்த வாசல் வழியாக தான் இயேசு इस द्वार से यीशु கல்வாரி சிலுவைக்கு நேரே कलवारी क्रूस के ऊपर கல்வாரிக்கு நேரே कलवारी की ओर கோரமான சிலுவையை சுமந்து கொண்டு बड़ी क्रूस को उठाकर இந்த வாசல் வழியாய் போனார். इस मेमने के द्वार से गए। இந்த வாசல் ये जो मेमने की द्वार 1917 जो 1917 में ஆலம்பி என்கிறதான ஒரு பெரிய தலைவர் आलमगीर करके एक बड़ी नेता ने ஒரு
लेकिन नेता जो है அந்த வாசலை அடைத்தான். उस दरवाजे को बंद कर दिया। அந்த வாசலை ஏன் அடைத்தான் என்று அவனுக்கு தெரியாது. वो दरवाजा क्यों रास्ता बंद किया उसको नहीं पता। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह ஒலிவமலை மேல் இறங்கி जब जलपाई में उतरेंगे பரிசுத்தவான்களோடு तो पवित्र लोग के அந்த साथ ஓடக்கேற்று வழியாய் वो जो मेमने की दास है எருசலேமில் வருவார். और यरूशलेम में आएगा। ஹalleluya. हालेलुया। அதான் பைபிள் சொல்லுகிறது. बाइबल कहता है அது அதிபதிக்குரியது. वो जो अधिपति का है அது वो பூட்டப்பட்டிருக்கும். बंद है। இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் வந்த மனிதனிடத்தில் கேட்டு जो इस्राएल देश में जो जाकर आए उनसे मैंने पूछा கிழக்கே ஒரு வாசல் பூட்டப்பட்டிருக்கிற பைபிள் சொல்லுகிறது. पूर्व में एक द्वार बंद है बाइबल कहता है। அப்படி ஒரு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டு ऐसा एक द्वार बंद है करके मैं पूछा அவர்கள் சொன்னார்கள் ஒரு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. दरवाजा बंद है। பைபிள் சொல்லுகிறது இது அதிபதியாக இயேசுவுக்குரியது. अधिपति यीशु मसीह அவர் அதிபதியாக उस रास्ते से தேசத்தில் வருவார். वो देश में आएगा। கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. அப்படி இயேசுவுடைய பகிரங்க வருகையில் और तब यीशु के गुप्त आगमन இயேசுவின் வருகையை கண்டபோது यीशु के आगमन को जब देखा பூமியில் இருக்கிற மக்கள் पृथ्वी में रहने वाले लोग மலைகளிலும் குகைகளிலும் ஓடி ஒளித்துக் वो கொள்வார்கள். पहाड़ों में गुफा में जाके छुप जाएंगे। ஏசாயா 2 அதிகாரம் 10 11 12 यशायाह पुस्तक 2 में 17 18 में लिखा है। சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 2 10 11 12 यशायाह 2 का 15 17 में 18 में கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்தில் அவருடைய அந்த மகிமையின் பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மக்கள் கண்மலையில் ஒதுக்கி மண்ணில் ஒளித்துக்கொள். ஒளித்துக்கொள். நகரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். ஹalleluya. அந்த மகிமைக்கு மக்கள் பயந்து ஓடி ஒளித்துக் கொள்வார்கள். उस महिमा से लोग डर जाएंगे और जाकर छुप जाएंगे। ஏசாயா 2 அதிகாரம் यशायाह 2 अध्याय 17 18 19 20 படிக்கும்போது 19 20 में जब पढ़ते हैं அந்த மகிமையின் பிரதாபத்திற்கு மக்கள் பயந்து वो जो महिमा से लोग डर के குகைகளிலும் गुफाओं में கண்மலைகளிலும் चोटियों में ஒளித்துக் கொள்வார்கள். पहाड़ में जाके छुप जाएंगे। லூக்கா लूका का पुस्तक 23 அதிகாரம் 23 अध्याय 30 வசனத்தில் 30 वचन में இயேசு சொன்னார் यीशु ने कहा மலைகளை பார்த்து पहाड़ों को देखकर எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். आकर खिल जाओ। தங்கியே மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று पहाड़ों को சொல்வார்கள். देखकर लोग बोलेंगे हमारे पर खिल जाओ। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகையின் நிமித்தம் परमेश्वर के गुप्त आगमन के खातिर மக்கள் பயந்து लोग घबराकर மலைகளில் குன்றுகளில் ஒளித்துக் கொள்வார்கள். पहाड़ों में तराई में जाकर छुप जाएंगे। வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 6 அதிகாரம் 6 अध्याय 15 16 17 16 17 में படிக்கும்போது जब पढ़ते हैं அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது लिखा हुआ है ஒளித்துக் கொள்வார்கள். वो लोग छुप जाएंगे। வாசிக்கலாம். ராஜாக்களும் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுங்கள் என்று என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். ஹalleluya. ஓசியாவின் புத்தகம் होशिया की पुस्तक 10 அதிகாரம் 10वां अध्याय 8 வசனத்தில் படிக்கும்போது जब हम पढ़ते हैं குன்றுகளை பார்ப்பார்கள் वो तराई को देखकर बोलेंगे எங்கள் மேல் விழுங்கள். हमारे पर गिर जाओ। मत्तियु 21-22 में தானியேலின் புத்தகம் दानियेल के पुस्तक 12:1 1 யாதொரு ஜாதியும் தோன்றிய समय इस धरती पर होने वाला है। கொடிய காலங்கள் வரும். भयंकर काल आने वाला है। மக்கள் தத்தளிப்பார்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். प्रभु यीशु मसीह आने वाला है। தேவ பிள்ளையே, परमेश्वर के लोगों என் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு यीशु ஆயத்தமாகு. मसीह के आगमन के तैयार हो जाओ। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய प्रभु यीशु मसीह के அந்த में யாரெல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். उठा लिए जाएंगे। ஏற்கனவே பார்த்தோம், जैसा कि हमने देखा கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் जो मसीह में मरे हैं கிறிஸ்துவுக்கு
கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள், मसीह में जीवन बिताए, உயிர்த்தெழுகிறவர்கள், जो जीव गए, மறுரூபமாக்கப்பட்டவர்கள். மத்தேயு 20 அதிகாரம் 25वां अध्याय 10 படிக்கும்போது 10 में जब हम पढ़ते हैं, ஆயத்தமுள்ளவர்கள், जो तैयार है, மணவாளன் வர காலமாவது दूल्हा आने के लिए देरी हुआ, எண்ணினார்கள். 7-10 हो गए, சத்தம் கேட்ட பொழுது आगा करके आवाज 10 பேர் எழும்பினார்கள். जागृत हुए, 5 பேருடைய விளக்கில் எண்ணெய் இருந்தது, 5 लोग के पास तेल थे 5 பேருடைய விளக்கில் எண்ணெய் இல்லை. और 5 लोग के पास दिया में तेल नहीं, விளக்குகிறவர்கள் கொளுத்தினார்கள். जिनके पास दिया है वो जला लिया, மணவாளன் வந்து விட்டார், दूल्हा आ गए, ஆயத்தமாய் இருக்க உள்ளே போக போகிறார்கள். अंदर चला गए, விளக்கில் எண்ணெய் இல்லாதவர்கள் उनके पास तेल नहीं था, அவர்களுக்கு என்ன கேட்கிறார்கள்? उनके पास तेल पूछे, அவர்கள் சொல்லுகிறார்கள், बोलने लगे உங்களுக்கும் போதாது, मैं भी नहीं बोलेगा, எங்களுக்கும் हमें भी போதாது. नहीं बोलेगा, நீங்கள் விற்கிற இடத்தில் போய் வாங்கி तो जहाँ बेचा जाता है वहाँ खरीद लो। இவர்கள் வாங்க போனபோது खरीदने जब गए, ஆயத்தமாய் இருந்தவர்கள் वो तैयार थे, மணவாளனோடு மணவரைக்குள் பிரவேசித்தார்கள். दूल्हा दोनों में साथ चला गए, இந்த 5 பேரும் ये 5 திரும்பி வந்து वापस आकर கேட்கிறார்கள், वो पूछते हैं, ஆண்டவரே प्रभु எங்களுக்கும் திறக்க வேண்டும். हमें भी खोलना है। அதற்கு இயேசு பதில் சொல்கிறார், उसने कहा, நான் உங்களை அறியேன், तुम्हें नहीं जानता हूँ, நீங்கள் எவ்வளத்தாரோ वो कहाँ से, அக்கிரம செய்திக்காரரோ बड़े लोगों, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று उससे சொல்லுவார். दूर हो जाओ, ஆயத்தமாய் இருந்தவர்கள், तैयार थे, பரிசுத்தமாய் இருந்தவர்கள், पवित्र थे, ரட்சிக்கப்பட்டவர்கள், उद्धार पाए थे, குணப்பட்டவர்கள், शंका होते, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், हिस्सा लेते, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் नाम எழுதப்பட்டவர்கள், लिखा गया थे, இயேசுவோடு जो போனார்கள். यीशु के साथ गए, மற்றவர்கள் கைவிடப்பட்டார்கள். सब त्यागा गए, தெய்வ பிள்ளையே, நீ கைவிடப்பட்டு பரிதவிக்கப்பட்டவனோ இந்த பூமியில் இராதவனுக்கு ஆயத்தப்படு. तैयार हो जाओ, புருஷன் ஆயத்தப்படட்டும், तैयार करो, மனைவி ஆயத்தப்படட்டும், तैयार हो जाए, பிள்ளைகள் ஆயத்தப்படட்டும். तैयार हो जाए, என் ஆண்டவர் இயேசு यीशு நாம் சொன்னபடியே வருவார், कहा हुआ आता है, நாம் சொன்னபடியே ऐसे வருவார். बोला हो रहा है। ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புத்தகம் पहला कोरिन्थियों पुस्तक 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 23ஆம் வசனத்தில் படிக்கும்போது जब हम पढ़ते हैं, அவருடையவர்கள் उसके எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். के लोग उठाने जाएंगे। எபிரேயரின் புத்தகம் इब्रानी पुस्तक 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 28ஆம் 28 வசனத்தில் वचन में இயேசுவுக்காக यीशु के लिए காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் जो लोग इंतजार कर रहे हैं, எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். उठाए जाएंगे। ஏசாயா தீர்க்கதரிசி यशायाह புத்தகம் भविष्य का पुस्तक 34ஆம் அதிகாரம் 30वां अध्याय 10ஆம் வசனத்தில் படிக்கும்போது जब पढ़ते हैं, பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है மீட்கப்பட்டவர்கள் जो आजाद हुए ஆனந்த களிப்புடன் பாடி उनके साथ சியோனுக்கு வருவார்கள். सिय्योन में आएंगे। நித்திய மகிழ்ச்சி अरे அவர் தலைமையில் இருக்கும். कुशाओं के सर पर होगा। ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், पाप से आजाद हुए, சாபத்திலிருந்து पाप से மீட்கப்பட்டவர்கள், आजाद हुए, உலகத்தின் அசுத்தத்தில் மீட்கப்பட்டவர்கள், जगत के असूल से आजाद है, பாவத்தில் மீட்கப்பட்டவர்கள், पाप से आजाद हुए, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் जीवन के ஆனந்த களிப்புடன் பாடி आनंद के ललका சியோனுக்கு வருவார்கள். सिय्योन में आएंगे। சபையே, मनुष्य தெய்வ பிள்ளையே, नमस्कार அந்த பாக்கியத்திற்கு ஆனந்தத்திற்கு நீ ஆயத்தமாவதற்கு தயாராக இன்றைக்காகிலும் आज के दिन உன் வாழ்க்கையை आपके जीवन को ஒப்புக் கொடுப்பதற்கு மனமுண்டோ? இன்றைக்கு அனுக்கிரகத்தால் இன்றைக்கு இரட்சணிய நாள் आज के समय நாளைக்கு நாள் कल के दिन உனக்குரியதல்ல. आपका नहीं है। இன்றைக்கு आज के दिन பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை தேடு. இயேசு சீக்கிரம் வருவார். இயேசு சீக்கிரம் வருவார். அவர் வரும் நாளிலே என்னை காலம் வாசித்து அன்பாய் கூப்பிட்டு அவர் வரும் நாளிலே என்னை காணாமசைத்து நம்மை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே வாழை பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில்
50ஆம் அதிகாரம் भजन संहिता के पुस्तक 5ஆம் वचனத்தை படிக்கும் போது 50 और 5 में लिखा है, அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். भविष्यवाणी के रीति में कहता है, என்ன எழுதுகிறார் என்றால், वो क्या लिखा है, பலியினாலே बलि से என்னுடன் உடன்படிக்கை பண்ணின मेरे से वाचा किया हुआ என்னுடைய பரிசுத்தவான்களை मेरे पवित्र लोगों को உன்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவார். मेरे साथ इकट्ठा करो, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை मेरी आत्मा प्राण शरीर को ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் प्रभु यीशु मसीह के पास பலியாக बलि की रीति में, காணிக்கையாக दान की रीति में ஒப்புக் கொடுத்த उसे समर्पण किया हुआ, அர்ப்பணித்த अर्पण किया हुआ, தங்களை தாழ்த்தின अपने आप को समर्पण किया, பரிசுத்தவான்கள் पवित्र लोग சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். उठा लिए जाएंगे। 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது पढ़ते हैं, பைபிள் சொல்லுகிறது, कहता है, பிள்ளையற்ற பரிசுத்தம் உள்ளவர்கள். जो बच्चे त्यागा गए लोग समान, என்ன பரிசுத்தம்? कैसा पवित्र, பிள்ளையற்ற பரிசுத்தம். ऐसा कि बच्चे नहीं हमारे पास, கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். परमेश्वर की स्तुति करें। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है, பிள்ளையற்ற பரிசுத்தம். जो कोई भी निर्दोष भी ना, பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் जो निर्दोष भी ना, जो रहते हैं, கரையற்றவர்களும் जो निर्दोष भी ना, பிள்ளையற்றவர்களுமா कोई भी निर्दोष भी ना, இருக்க வேண்டும் என்று भेदा करके பைபிள் சொல்லுகிறது. बाइबल कहता है, சபையே, ईशा இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் इसका इंतजार करने वाला, கரையற்றவர்களும் जो निर्दोष भी ना, பிள்ளையற்றவர்களும் कोई भी दोष ना, நாசத்தவர்களாக महिला ना हो तुम्हारे अंदर, கரையற்ற जो महिला भी ना பிள்ளையற்ற और निर्दोष பரிசுத்தவான்களை पवित्र लोग சேர்த்துக்கொள்ள उठा लेने जाने के लिए இயேசு சீக்கிரம் यीशु வருவார். जल्द आने वाला है। தேவனை சந்திக்கும்படி हमारे परमेश्वर से मुलाकात करें, ஆயத்தப்படுங்க. आप तैयार हो जाओ, கர்த்தர் உங்களை परमेश्वर ஆசீர்வதிப்பார். आपको आशीष। Our address, Sharon of God Church, A Sector, J1 Line, room number 7, 8, Chittagam, Trombay, Mumbai, 400088. Our contact number 9867838407 or 8080686813.